பிரைஸ் லார்ட் பிரதர்ஸ், பிரைஸ் லார்ட் சிஸ்டர்ஸ். ஓகே பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ், இன்னைக்கு ஆவியானவர் துணையோடு கூட நம்ம தெரிஞ்சுக்க போற காரியம் எதை குறித்து அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இன்னைக்கு இந்த உலகத்துக்குள்ள நம்ம ஒவ்வொருத்தருமே பரதேசிகளாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி தேவனுடைய வசனத்துல 1 பேதுருல எழுதப்பட்டிருக்கு இல்லைங்களா? அதுக்கடுத்து எபிரேயர் புத்தகத்துல கூட நீங்க இந்த உலகத்துல வந்துட்டு பரதேசிகள் அப்படின்னு சொல்லி நீங்க எண்ணிக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி. ஆனாலும் இந்த உலகத்துல இந்த பூ யாத்திரையில நம்ம வந்துட்டு தேவனோடு கூட ஐக்கியத்துக்குள் நாம் அதிகமாக பெருக வேண்டும் என்றால், தேவனோடு கூட உரையாடுகின்றவர்களாக, அந்த தேவனோடு ஒரு மனம் பொறிந்தவர்களாக நாம் காணப்பட வேண்டும் என்றால், முதலாவதாக நமக்கு தேவையானது என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, பாவத்தை மேற்கொள்ளுகின்றதுக்கும் பிசாசுடைய எல்லா தந்திரங்களையும் நம்ம ஜெயிக்கிறதுக்கும் நம்மளுக்கு தேவையா இருக்கிற ஒரே ஒரு குவாலிபிகேஷன், அதுதான் கவலையற்றவர்களாக நம்ம இருக்கணும். பிசாசுக்கு எப்போ அவ்வளவுதான் நம்மளுடைய வாழ்க்கையில அவனுக்கு வாய்ப்பு எப்போ வரும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நம்ம கவலையோடு கூட இருக்கும் பொழுதுதான் அந்த கவலைக்கு உண்டான மாம்சிக ரீதியான அநேக தீர்மானங்களை எடுக்கும்படியா அவன் மாம்சிக ரீதியான எண்ணங்களோடு கூட செயல்பட்டு இல்லைன்னா மாம்சிக ரீதியாக நடத்தப்படுகின்ற தேவனை அறியாத சொந்த பந்தங்களின் மூலியமாக ஆகட்டும், இல்லைன்னா நண்பர்கள் மூலியமாக ஆகட்டும், பிசாசு என்ன பண்ணுவான், தேவனுடைய சமூகத்திலிருந்து நம்மளை விலக்குகின்றதுக்காக மீண்டும் அந்த ஒரு நாம் எடுக்கின்ற அந்த தீர்மானத்தில் நம்மளுடைய அந்த கவலைக்கு ஒரு தீர்வாக நமக்கு முன்பதாக இருக்கின்ற அந்த தீர்மானம் இருக்கே, அது தேவனுடைய வார்த்தைக்கு மாறாக இருக்கின்ற ஒரு தீர்மானமாக இருக்கும் பொழுது, அது தேவனுடைய வசனத்துக்கு விரோதமாக நாம் நடக்கின்ற அந்த ஒரு தீர்மானங்கள் அது பாவமாக இருக்கும். அந்த ஒரு பாவத்தின் மூலியமாக பிசாசுக்கு நம்மளுடைய வாழ்க்கையில் அதிகாரம் வரும். தேவன் நம்மளுடைய ஜபத்தை கேட்க முடியாதபடிக்கு நம்மளுடைய பாவமும் அக்கிரமமும் கர்த்தருக்கு முன்பதாக அது எப்படி இருக்குமா, தடையாக இருக்கும். அதனாலதான் நம்ம வந்துட்டு கவலையற்றவர்களாக இருக்க வேண்டும். இதுக்கு முதல் வசனத்தை நம்ம வாசிக்கலாம். பிலிப்பியர் 4வது அதிகாரம் 6-7. பிலிப்பியர் 4வது அதிகாரம் 6-7. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். ஆமென். உங்களுடைய இருதயங்களையும் உங்களுடைய சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள் காத்து கொண்டு உங்களுக்குள் தேவ சமாதானமானது எப்பொழுது கிடைக்கும் என்று சொல்லி பார்க்கும் பொழுது, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் அப்படின்னு சொன்னா, இந்த உலகத்துல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய 2ஆம் வருகையில வருகிற வரைக்கும் நம்ம இந்த உலகத்துல தான் இருக்க போறோம் இல்லைங்களா? இந்த உலகத்துல இருக்க போறோம். தேவன் அறியாத மக்களோடு கூட நம்ம நடக்க போறோம். தேவனுடைய வசனங்களை அறிந்திருந்தும் அந்த வசனத்தின் அடிப்படையில நடக்காமல் மேட்டிமை சிந்தை உள்ளவர்களாக தேவனுடைய வசனத்துக்கு மாறாக நடக்கின்ற, தேவனுடைய வசனங்களை அசட்டை செய்கின்ற அசட்டைக்காரர்களாக நடக்கின்றவர்கள், அவர்கள் சொந்த பந்தத்தில் இருக்கலாம், நண்பர்களுக்குள்ள இருக்கலாம். ஆனா அவர்களோடு கூட நம்மளுடைய வாழ்க்கையில் பயணித்து கொண்டிருக்கும் பொழுது அநேக சந்தர்ப்பங்களில் நம்மளுடைய இருதயம் சோர்ந்து போகின்றது போல இருக்கும். என்னப்பா இந்த ஒரு விஷயத்தை வைத்து இப்படிப்பட்ட வார்த்தையை விட்டுட்டாங்களேப்பா அப்படின்றது போல இருதயம் சோர்ந்து போகலாம். இல்லைன்னா ஒரு ஆபீஸ் அலுவலகங்கள்ல நம்ம வேலை செய்யற இடங்கள்ல கூட சில இன்சிடென்ட்ஸ் வைத்து அந்த ஒரு காரியங்களை நினைச்சு பார்க்கும்போது, என்னப்பா இது நம்மளுடைய வாழ்க்கை இப்படி இருக்கே அப்படின்றது போலியான ஒரு கவலை போல ஒரு அழுத்தம் நம்மளுக்குள்ள வரலாம். எந்த விஷயங்களாகட்டும், ஒண்ணு வேணா, நம்ம டிராவல் பண்றாங்க, அந்த டிராவல் கேப்ல ஒரு சின்னதா ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அது கூட ஒரு கவலையா, என்ன இது இப்படி நடந்துருச்சு அப்படின்னு சொல்லி. ஆனா தேவனுடைய வசனம் என்னன்னு சொல்லுது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் அப்படின்னு சொன்னா, ஏசப்பா கிட்ட நம்ம போய் ஜபிக்கும் பொழுது அவரோட கூட நம்ம பேசி கொண்டிருக்கோம். அவர் யாரா இருக்காரு நமக்கு? அவரு நமக்கு தகப்பனா இருக்கிறாரு இல்லைங்களா? அவர் நம்மளுக்கு தகப்பனா இருக்கிறாரு, நம்ம அவருக்கு பிள்ளைகளாக இருக்கிறோம்.
நம்ம முழங்கால் போட்டு ஜபிக்கும் பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு கூட பேச ஆரம்பிக்கிறோம். நம்மளுடைய இருதயத்தில் இருக்கின்ற எல்லா உணர்வுகளை குறித்தும், ஏசப்பா இதனால என்னுடைய இருதயம் சோர்ந்து போயிருக்கிறது ராஜா, இப்படிப்பட்ட வார்த்தையை என்னால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை ராஜா, ஏன் தாங்கிக் கொள்ள முடியாமல் இருக்கிறது, ஏன் ராஜா அப்படின்னு சொல்லி எல்லா காரியங்களை குறித்தும் ஆண்டவர்கிட்ட நீங்க ஜபத்தோடு கூட விண்ணப்பத்தை முன் வைக்கும் பொழுது நிச்சயமாக உங்களுக்குள்ள அந்த தேவ சமாதானம் என்கின்ற அந்த ஒரு சமாதானம் கிடைக்கும். இல்லைன்னா நம்மளுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு மனுஷர்களுடைய புத்திமதியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம வந்துட்டு மனுஷர்கள்கிட்ட ஆலோசனை கேட்கின்றவர்களாகவோ, இல்லைன்னா நம்மளுடைய இருதயத்தில் இருக்கின்ற பாரத்தை நாம் இறக்கி வைப்போம் அப்படின்னு சொல்லி நம்ம ரொம்ப நம்மளுடைய இருதயத்துக்கு பிடித்த நபர்கள் அப்படின்னு சொல்லி யாரா இருக்கட்டும், முதல்ல கணவரா இருக்கட்டும், மனைவியா இருக்கட்டும், இவங்களை எல்லாருக்கும் முன்னாடி முதல் இடத்துல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தான் நம்ம வைத்திருந்தா முதலாவதா அவர்கிட்ட தான் எல்லா காரியங்களையும் நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா? மனைவியும் நம்மளை போலத்தான் பலவீனமான மண்பாண்டமாக இருப்பாள். அப்படியே கணவரும் கூட அவரு கூட மாம்ச சரீரத்துல இருக்கிறவராக இருக்கிறார். ஆனா அவரு கூட தாங்க முடியாம இருக்கிற சில விஷயங்கள் இருக்கலாம். ஆனா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ நீங்க எந்த விஷயங்களை குறித்து சொல்லும் பொழுதோ நிச்சயமாக அந்த ஒரு தேவ சமாதானத்தை ஆண்டவர் நம்மள கொடுத்துருவாரு. என்ன பிரதர் இது வந்துட்டு அவ்வளவு பெரிய விஷயமா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறது நோவா காலகட்டத்துல இருந்த அந்த மக்களுடைய மனநிலைமைகள் எப்படி இருந்துச்சோ அப்படிப்பட்ட மனநிலைமையில இருக்கின்ற மக்கள் மத்தியில தான் தேவனுடைய பயமின்றி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மக்கள் மத்தியில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கோம் இல்லைங்களா? ஒவ்வொரு நாளும் விதவிதமான பிரச்சனைகளை நாம் சந்திப்போம். ஆனா அந்த பிரச்சனைகளை நம்ம எப்படியாக மேற்கொள்வோம்? தேவனுடைய வார்த்தையின் அடிப்படையில நம்ம மேற்கொள்வோமா? அநேக சந்தர்ப்பங்கள்ல நம்ம வந்துட்டு அந்த சூழ்நிலையை நம்ம கடந்து வருகின்றது தேவனுக்கு பிடித்த அந்த முறைமையின்படியாக அந்த ஒரு சூழ்நிலையை நம்ம கடந்து வருகிறோமா அப்படின்னா எல்லா விஷயங்களையும் நம்ம ஏசப்பா கிட்ட சொல்லும் போது என்ன ஆகும்? அடுத்து இன்னொரு மாம்சிக ரீதியான ஒரு உறவாக இருக்கின்ற அந்த ஒரு நபரிடத்தில் நான் போய் பேசி கொண்டிருக்கேன் அப்படின்னா இருதயத்துல இருந்து பாரம் இறங்கிறாது. 2வது நபர், 3வது நபர், 4வது நபர் அப்படி சொல்லிட்டே இருப்போம். அதுதான் முறுமுறுப்பா மாறிடும் இல்லைங்களா? முறுமுறுப்பா மாறினா பரவாயில்ல, ஆனா நம்மளுடைய வாய் வார்த்தை இருக்கே, நம்ம கொஞ்ச நேரத்துக்கு அடுத்தோ இல்ல 2 நாள் கழிச்சோ இல்ல 1 வாரம் கழிச்சோ நம்ம வந்துட்டு திருப்பியும் ஆண்டவர் பலப்படுத்திடுவாரு. திருப்பி ஏதோ ஒரு செய்தி மூலியமாகவும் தேவனுடைய வசனத்தின் மூலியமாகவோ இல்லைன்னா ஜபத்தில் நீங்க வந்துட்டு ரொம்ப சோர்ந்து போய் ஒரு 2-3 நாள் அப்படியே ஆண்டவர்கிட்ட இந்த காரியங்கள்லாம் சொல்லாம மனுஷங்கிட்டயே சொல்லிட்டு இருந்தீங்க. ஒரு 3 நாள் கழிச்சு இந்த காரியங்கள் எல்லாம் சொல்லலாம் அப்படின்றது போல தோணி சரிப்பா அப்படின்னு சொல்லி முடியல தகப்பனே அப்படின்னு சொல்லி எல்லா விஷயங்களையும் சொல்ல ஆரம்பிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 3 நாள்ல நம்ம யாருகிட்ட எல்லாம் பேசணுமோ அவங்க தேவனை அறிந்தவர்களாக இருந்தால் அவர்களும் விசுவாசத்துக்குள்ள அவங்க வந்துட்டு வளருகின்றதுக்கு அது ஒரு சாட்சியாக இருக்குமா நம்மளுடைய அவங்க கிட்ட பேசின விஷயங்கள்? ஏன்னா நீங்க எதை செய்தாலும் தேவனுடைய நாமத்தின் மகிமைக்காக செய்யுங்கள் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு. எபேசியர் வசனத்துல எழுதப்பட்டிருக்கு, நீங்க பக்தி விருத்திக்கு ஏதுவான வார்த்தைகளை நீங்க ஒருவருக்கு ஒருவர் பேசுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறார் இல்லைங்களா? அப்படின்னா மாம்சம் எவ்வளவு பலவீனமானதாக இருக்கும் அப்படின்னா அந்த எல்லா விஷயங்களையும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆண்டவர்கிட்ட நம்ம பேசும்போது அதுக்குண்டான தீர்வை ஜபத்துல நம்ம ஆண்டவரோடு கூட பேசும் பொழுது, மகனே இந்த ஒரு பிரச்சனைக்கு காரணம் நிச்சயமாக இந்த பிரச்சனையிலிருந்து நீ வெளி வர வேண்டும், என்னை மீட்டெடுங்கள் ஏசப்பா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க உண்மை தப்பா? ஆனா இந்த பிரச்சனையில நீ சிக்கி கொள்ளுகிறதுக்கு நீதான் காரணம் இல்லையப்பா, உன்னுடைய வாய் வார்த்தை சரியா இருந்துச்சப்பா. நீ இந்த ஒரு தீர்மானத்தை எடுத்திய, ஒரு வண்டி வாங்குறதுல இருந்து ஒரு பணத்தை வாங்குறதுல இருந்து எந்த ஒரு இடத்துல போய் கடன் வாங்கிட்டு வர எந்த விஷயங்களா இருக்கட்டும், அது கடைசிக்கு ஒரு பிரச்சனையில போய் நம்மள சிக்கிக்கொள்ளும்படியா செய்திருக்கோம் அப்படின்னு சொன்னா ஆண்டவர்கிட்ட அப்பா இதுல இருந்து என்ன அப்பா நீங்க மீட்டு விடுங்கப்பா, இதுல இருந்து எனக்கு விடுதலை தாங்க இசப்பா அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட ஜபிக்கிறதுக்கு முன்னாடி நான் எடுத்த அந்த தீர்மானம் தேவனுடைய வார்த்தையின் படி இருந்ததா, இல்ல மனுஷர்களுடைய கண் பார்வையில இது நலமானதாக இருக்கும், சிறந்ததாக இருக்கும் அப்படின்றதுக்காக நான் எடுத்த ஒரு தீர்மானமாக இருந்து இன்று நான் பிரச்சனையில் மாட்டிக்கொண்டிருக்கிறேன்னா அப்படின்னா என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆண்டவர்கிட்ட ஏசப்பா என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் தேவனுடைய வார்த்தையின் அடிப்படையில யான தீர்மானத்தை நான் எடுக்கல அப்படின்றத ஆண்டவருக்கு முன்னாடி ஒத்துக்கணும். அதுக்கடுத்து ஆண்டவர்கிட்ட சொல்லணும், ஏசப்பா என்னை மன்னிச்சிருங்க,
அப்பாவுடைய வார்த்தையின் அடிப்படையில அப்பா நான் இந்த தீர்மானங்களை எடுக்கவில்லை, ஆதலால் தான் இந்த எல்லா பிரச்சனைக்குள்ளேயும் நான் அப்பா உள்ளாயிட்டேன், ஏசப்பா என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொன்னா நிச்சயமா ஆண்டவர் தேவ சமாதானத்தை கொடுத்துருவாரு, அவருக்கு பிடித்ததன்படியாக, இல்லைங்களா? எல்லா விஷயத்திலயும் அவ்வளவுதான். அப்படின்னா நம்ம எந்த விஷயத்தையும் ஆகட்டும், லைஃப்ல வேலையில ஆகட்டும், இல்லைன்னா வந்துட்டு வீட்டுல ஆகட்டும், வேற எந்த மனுஷர்களோட கூட நம்ம வந்துட்டு பேசி கொண்டிருக்கிற எந்த ஒரு காரியங்களை குறித்து நம்மளுடைய இருதயத்தில் பாரம் எழும்பும் போது, நம்ம மனம் சோர்ந்து போகும் பொழுது, நாம் ஆண்டவர்கிட்ட தான் அந்த எல்லா விஷயங்களையும் குறித்து பேச வேண்டும், சொல்ல வேண்டும். அதுக்கடுத்து என்ன ஆகும்? நிச்சயமா ஆண்டவர் வந்துட்டு நம்மளுக்கு அந்த தேவ சமாதானத்தை கொடுத்து விடுவார். லூக்கா 18வது அதிகாரம் 5-8. லூக்கா 18வது அதிகாரம் 5-8. இந்த விதவை என்னை எப்பொழுதும் தொந்தரவு செய்கிறபடியினால் இவள் அடிக்கடி வந்து என்னை அலட்டாதபடி இவளுக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று தனக்குள்ளே சொல்லிக் கொண்டான் என்றார். பின்னும் கர்த்தர் அவரை நோக்கி, அநீதியுள்ள அந்த நியாயாதிபதி சொன்னதை சிந்தித்து பாருங்கள். அந்தபடியே தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுவர்களாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் விஷயத்தில் நீடிய பொறுமை உள்ளவராய் இருந்து அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ? சீக்கிரத்தில் அவருக்கு நியாயம் செய்வார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகிலும் மனுஷகுமாரன் வரும்போது பூமியிலே விசுவாசத்தை காண்பாரோ என்றார். ஆமேன். ஆமேன். பாருங்களேன், ஜெபம் செய்கின்றதுல எந்த அளவுக்கு சோர்ந்து போன மனநிலைமையில ஆண்டவருக்கும் தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லி அழைக்கப்படுகிற நமக்கும் உண்டான அந்த ஒருவல் நாம் எப்படி விசுவாசத்துக்குள்ள சோர்ந்து போனவர்களாக காணப்படுவோம் அப்படின்ற அந்த காரியத்தை கடைசியா ஆண்டவர் மென்ஷன் பண்றாரு. அன்றியும் மனுஷகுமாரன் வெளிப்படும் அந்த நாட்களில, அந்த நாளில் இதோ விசுவாசத்தை இந்த பூமியில் காண்பேனும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்படின்னா இந்த இடத்துல அந்த அநீதியான அந்த நியாயாதிபதி அப்படின்ற அந்த மனுஷன் வந்துட்டு தேவனுடைய பயமின்றி வாழ்கின்றவன், மனுஷர்களோட பயமும் அவனுக்கு கிடையாது. அப்படின்னா அந்நியாயஸ்தனாக இருக்கின்ற ஒரு நியாயாதிபதியா இருக்கான். இப்படிப்பட்ட ஒரு நியாயாதிபதி கிட்ட நியாயத்தை கேட்டு என்னுடைய வழக்கை விசாரிச்சு எனக்கு நியாயத்தை வாங்கித்தாங்க அப்படின்னு சொல்லி ஒரு விதவை போய் எப்ப பார்த்தாலும் அவனுகிட்ட இந்த விஷயத்தை குறிச்சு எனக்கு வழக்கை விசாரிச்சு எனக்கு நியாயத்தை கொஞ்சம் வாங்கித்தாங்க அப்படின்றது போல கேட்கும்போது அவன் வந்துட்டு நியாயத்தை விசாரித்து நியாயமாக எல்லா காரியங்களும் முடிச்சு கொடுக்கறது, அந்த காரியங்கள் எல்லாம் தேவனுடைய பயமும் கிடையாது, மனுஷனுடைய பயமும் கிடையாது. இப்படிப்பட்ட ஒரு மனுஷன் அந்த விதவையோடைய வழக்கை விசாரித்து அவளுக்கு என்ன இருக்கோ அந்த பிரச்சனைய இப்பவே நான் சால்வ் அவுட் பண்ணி கொடுத்துடலாம் அப்படின்ற ஒரு தீர்மானத்துக்குள்ள வரான். அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஒவ்வொரு நாளும் போய் அவன் சரி விடாம எப்ப பார்த்தாலும் கேட்டுட்டே இருக்கிறதுனால, சரிப்பா இப்படியே விட்டா என்ன ரொம்ப வந்துட்டு ப்ரெஷருக்குள்ளாக்கிடுவா, எனக்குள்ள ரொம்ப வந்துட்டு திருப்பி திருப்பி வந்து எனக்குள்ள ஒரு அலைச்சலை உண்டு பண்ணிட போறான், ஃபர்ஸ்ட் இவளோட பிரச்சனையை நான் தீர்த்து விட்டுறேன் அப்படின்றது போல தனக்குள்ள ஒரு தீர்மானத்தை எடுக்கிறானு. இந்த விஷயத்தை வச்சுட்டு ஏசப்பா சொல்றாரு, தேவனோட பயமின்றி மனுஷர்களோட பயமின்றி இருக்கிற ஒரு அநீதியான ஒரு நியாயாதிபதியே தனக்கு சம்பந்தப்படாத ஒரு ஸ்திரீ அவளுடைய வழக்கை விசாரிச்சு அவளுக்கு நியாயத்தை வாங்கி கொடுக்கலான்னு சொல்லி அவளுடைய அந்த விண்ணப்பத்தை வைத்து அவன் அந்த காரியத்தை செய்யறதுக்கு முன் வரான். அப்படின்னா நான் யாருப்பா, உங்களுக்கு அப்பாவா இருக்கேன் அப்படின்னு சொல்லி ஏசப்பா சொல்றாரு. நான் யாரா இருக்கேன்? உங்களுக்கு அப்பாவா இருக்கேன். அன்றியும் அவரால் தேர்ந்தெடுத்துக் கொள்ளப்பட்ட அவருடைய பிள்ளைகளாகிய நாம் இரவும் பகலும் அவருடைய சமூகத்தில் நாம் எல்லா காரியங்களை குறித்தும் நம்மளுடைய வாழ்க்கையில விண்ணப்பத்தை முன்வைக்கும் பொழுது அவர் நிச்சயமாக அதை கேட்காமல் இருப்பாரோ? நிச்சயமா கேட்பேன் அப்படின்றதுக்கு இந்த ஒரு உண்மையை ஏசப்பா வந்துட்டு சொன்னாரு. அப்படின்னா நம்மளுடைய ஜெபம் நிச்சயமா என்றும் வீண் போவாது பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ். நம்மளுடைய ஜெபம் ஆண்டவருடைய சமூகத்துல கேட்டு கொண்டுதான் இருக்கு, அவர் கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறார். ஆனா அதற்கு ஏற்ற காலத்தில் அவர் பதில் கொடுக்கின்றவராக இருக்கிறார் அப்படின்றத முதலாவதாக நாம் விசுவாசிக்க வேண்டும். இருதயத்தில் சோர்ந்து போடுவர்களாக நாம் இருக்கக்கூடாது. இல்லப்பா அதை கேட்டிருந்தேன், இந்த விஷயங்களை குறித்து பேசியிருந்தேன். ஜபம்னா என்ன, எதை குறித்து நம்ம வந்துட்டு ஜபத்துல கேட்பது? நம்மளுடைய அடிப்படை தேவைகளை குறித்து தான் எப்பொழுது கேட்டுக்கொண்டிருக்கிறோமா? கண்டிப்பா நம்மளுக்கு என்ன வேணுமோ அந்த விஷயங்களை கேட்போம். ஆனா அவருடைய சித்தத்தின்படியாக நாம் கேட்டுக்கொள்கிறவர்களாக இருக்க வேண்டும். அதுதான் நம்மளுடைய பிரதானமான ஜபமாக இருக்க வேண்டும். இந்த உலகத்துக்குள்ள நம்மளுக்கு என்னது தேவை என்கிறத அவர் இந்த வானத்தையும் பூமியும் இந்த உலகத்தை உண்டு பண்ணும் பொழுது நம்மை படிக்கின்றதுக்கு முன்பதாகவே ஆண்டவர் இந்த உலகத்தை உண்டு பண்ணும் பொழுது இதோ 5 நாட்கள்ல உலகத்தை உண்டாக்கி 6வது நாள்ல தான் மனுஷராகிய நம்மை படைத்தார்.
ஆதாம இயேசுப்பா வந்துட்டு படிக்கும் பொழுது, அவனை உருவாக்கும் பொழுது, அவனுக்கு என்னென்ன தேவை என்று சொல்லி அறிந்திருந்து அது எல்லாத்தையும் உண்டு பண்ண பின்புதான் அவனையே ஆண்டவர் உருவாக்குனார் அப்படின்னு சொல்லி நம்ம பாக்குறோம் இல்லைங்களா? அப்படி இருக்கும் பொழுது நாம் வேண்டிக் கொள்கிறதுக்கு முன்பதாகவே நமக்கு இன்னது தேவை என்கிறத ஆண்டவர் அறிஞ்சிருக்காரு. அப்படின்னா நம்மளோட பேசிக் நீட்ஸை குறிச்சு வேற இந்த ஒரு விஷயங்கள்ல பிரச்சனை போல இருக்குமே, அந்த விஷயங்களை எனக்கு சொல்லக்கூடாதா? சொல்லலாம். ஆனா அதையே நான் சொல்லிக்கொண்டே இருந்தா ஆண்டவர் கேட்பார் அப்படின்னு சொல்லி அப்படி நம்ம நினைக்கிறது இருக்கே, அது நம்மளுடைய அவிசுவாசத்தை குறிப்பிடுறது போல ஆயிடக்கூடாது இல்லைங்களா? இருதயத்துல பாரம் வரும் பொழுதெல்லாம் கண்டிப்பா அது ஒரு கவலை போல இருக்கும் பொழுது ஆண்டவரே முடி சமூகத்துல ஒப்பு கொடுத்திருக்க, நீர் எல்லாவற்றையும் பார்த்துக்கொள்வீர் என்கிறத நான் விசுவாசிக்கிறேன் ராஜா, மனப்பூர்வமாக விசுவாசிக்கிறேன் தகப்பனே அப்படின்னு சொல்லி, ஒருவேளை அந்த ஜபத்துக்கு பதில் கிடைக்கவில்லை என்றால் அதுக்கு தடையாக இருக்கின்ற என்னுடைய கீழ்ப்படியாமையின் செயல்கள் என்ன அப்படின்றதை கூட நம்ம நிதானித்து பார்க்கணும். ஆல்மோஸ்ட் நம்ம ஜபத்துல இருக்கும்போது எந்த விஷயத்தை குறித்து நம்ம ஜபிச்சுட்டு இருப்போமோ அந்த ஜபத்துக்கு பதில் கிடைக்கல அப்படின்னாலும், இல்லைன்னா வந்துட்டு அந்த ஒரு விஷயத்துல ஒரு பிரச்சனை மாட்டி கொண்டிருக்க, அந்த பிரச்சனையை குறிச்சு ஆண்டவர்கிட்ட பேசுறேன், இல்லப்பா வீட்டுல பசங்க ஒழுங்கா இல்ல ஏசப்பா அப்படின்னு சொல்லி ஜபிச்சுட்டு இருக்க, ரொம்ப அலைச்சலா இருக்கு ஏசப்பா, பேச்சே கேட்க மாட்டாரு, ரொம்ப அவங்கள எப்படி மெயின்டைன் பண்றதுன்னு எனக்கு தெரியலப்பா அப்படின்னு சொல்லி குழந்தைங்களை குறிச்சு ஒரு ஜபத்தை செய்யறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க ஜபம் பண்ணும்போதே ஆண்டவர் அது கிளியராவே காமிப்பாரு. குழந்தை அப்படி பேசிச்சு அப்படின்னு சொல்லி சொல்றியம்மா, குழந்தை இப்படி வந்துட்டு ரேஷா பிஹேவ் பண்றா அப்படின்னு சொல்லி சொல்றியம்மா அப்படின்னா, இப்படி அந்த குழந்தை பிஹேவ் பண்றதுக்கு முன்னாடி அந்த குழந்தை எவ்வளவு நேரம் எதுல டைம் ஸ்பெண்ட் பண்ணுது? ஒரு புறஜாதி தேவன் அறியாத மக்கள்கள் இருக்கிறாங்களே, அப்படிப்பட்டவர்களோடு எப்போ நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணட்டும், நான் பாட்டுக்கு நான் வீட்டு வேலை செய்யணும், அதனால நீ மொபைல் பிடிச்சுக்கப்பா அப்படின்றது போல மொபைல் கையில கொடுத்துடுறோமா? ஆண்டவர் சொல்லுவார் கிளியராவே. அப்படின்னா நீ ஒரு தகப்பனா தாயா நீ என்ன பண்ணிருக்கணும் குழந்தைக்கு, இந்த விஷயத்த நீ கரெக்ஷன் பண்ணிக்க, ஃபர்ஸ்ட் ரெப்டன்ஸ் பண்ண வேண்டியது நீதான் அப்படின்றது கிளியராவே ஜபத்துல உணர்த்துவார். மனம் திரும்பி ஆண்டவரே இதை நான் மாத்திக்க இயேசுப்பா, நான் மன்னிங்க தகப்பனே, இனிமே குழந்தைய எப்படி நான் டேக் ஓவர் பண்ண போறேன் தகப்பனே, உங்களுடைய வார்த்தையின்படி அப்பா அவங்க வழியில் நடக்கும் பொழுதும், அப்பா உட்காரும் பொழுதும், உறங்கும் பொழுதும், எல்லா நேரத்திலையும் நான் உம்முடைய வேதத்தின்படி அப்பா உம்முடைய வேத வசனங்களை அந்த எல்லா காரியங்களையும் ஒரு கதையை போல ஆகட்டும் அவங்க கிட்ட சொல்லுவேன் அப்படின்றது போல ஒரு தீர்மானத்தை நம்ம எடுக்கும்படியா ஆண்டவர் செய்வார். அதுக்கு அடுத்து என்ன ஆகும்? குழந்தைக்குள்ள சேஞ்சஸ் கிளியராவே ஆண்டவர் வந்துட்டு எப்படி மாத்திருக்காங்க அப்படின்றது தெரிய வரும். இப்படி எல்லா பிரச்சனைகளுக்கு பின்னாடியும் நம்மளுடைய ஒரு கீழ்ப்படியாமையின் செயல் அப்படின்றது ஒண்ணு இருக்கும். அது நிறைய நாளாவே அது கேட்கப்படாம இருக்கிறதுக்கு காரணம் அதுதான் அப்படின்றது கிளியராவே தெரிய வந்துடும். ஆனா நம்ம வந்துட்டு ஆண்டவருடைய சமூகத்துல ஜபிக்கும் பொழுது ஒரு லிஸ்ட் எடுத்து அப்படியே வாசிக்கிறது போல ஆண்டவரே எல்லாவற்றையும் சொல்லியிருக்க இயேசுப்பா பாத்துக்கங்க அப்படின்றது போல இல்ல, உணர்வு பூர்வமா ஆண்டவர் ஜபிக்கும் பொழுது எப்படி ஜபிச்சிருக்கிறாரு அப்படின்றத நம்ம வசனத்துல பாக்குறோம் இல்லைங்களா? அந்த வசனத்தை கவனிக்கலாம். மார்க் 14வது அதிகாரம் 35 36. மார்க் 14வது அதிகாரம் 35 36. சற்று அப்புறம் போய் தரையிலே விழுந்து அந்த வேலை தம்மை விட்டு நீங்கி போக கூடுமானால் அது நீங்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு, அப்பா பிதாவே எல்லாம் உம்மாலே கூடும், இந்த பாத்திரத்தை என்னிடத்திலிருந்து எடுத்து போடும், ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவது என்றார். ஆமேன். ஆமேன். என்னவா ஏசப்பா வந்துட்டு ஜபிக்கும் பொழுது அந்த உணர்வை கவனிக்க முடியுது இல்லைங்களா? நம்மளால புரிஞ்சு கொள்ள முடியுது இல்லைங்களா? இதை வாசிக்கும் பொழுது நம்மளுக்கு கண்ணுல தண்ணி வரும் இல்லைங்களா? ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இதோ ஏசப்பாக்கும் அவருடைய பிதா என்கின்ற அந்த தெய்வத்துவத்தின் அந்த தன்மை இருக்கு இல்லைங்களா? ஏசப்பா அவர் ஆவியா இருக்கிறாரு. யோவான் 3வது அதிகாரம் 13வது வசனத்துல நம்ம பாக்குறோம், பரலோகத்திலிருந்து இறங்கினவரும் பரலோகத்தில் இருக்கிறவரும் இருக்கிற மனுஷகுமாரனே அல்லாமல் வேற யார் ஒருவரும் பரலோகத்துக்கு ஏறினவர்கள் இல்லை அப்படின்னு சொல்லி ஏசப்பாவே சொல்லியிருக்காரு. அப்படின்னா அவர் தான் பரலோகத்துல இருக்கிறது. அந்த பரலோகத்துல இருக்கிற அந்த பிதா என்கின்ற தன்மையோடு கூட அந்த மாம்ச தன்மையோடைய அந்த உறவின் ஐக்கியத்தை குறித்து ஏன் ஏசப்பா ஒரு 2 நபர்களை போல நமக்கு பிரித்து காமித்து, அவரை காட்டிலும் ஒரு பெரிய சக்தி இருக்கிறது, அவர் பலவீனமானவர் என்கிறதை போல நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்கிறதுக்காக இதை இப்படி எழுதியிருக்கிறாரா? இல்ல, நம்ம மாம்சத்துல இருக்கிறோமே, ஒரு 100% ஹியூமனா ஏசப்பா இந்த உலகத்துல இருந்தாரு. ஆனா அந்த தெய்வத்துவத்தின் அந்த வல்லமைகள் அந்த மாம்ச உடலில் வெளிப்படுகின்றதுக்கு காரணமாக இருந்தது என்னவென்று சொல்லி பார்க்கும் பொழுது, அவர் மாம்ச தன்மையில 100% ஹியூமனா இருக்கும் போது அவர் ஆதி முதல் கொண்டு கற்பித்த அந்த கட்டளைகளுக்கு அவரே உட்பட்டு அந்த வார்த்தையின் படியாக நடந்து கொண்டார். அதேபடியாக அந்த மாம்சத்தில் இருக்கும் பொழுது அவருடைய உணர்வுகளை குறித்து
அந்த வேதனையாக இருக்கலாம், இனி நடக்க போகின்ற அந்த நிகழ்வுகளின் காரியங்களை குறித்ததாக இருக்கட்டும், எந்த விஷயங்களா இருக்கட்டும், எல்லாவற்றையும் அவருடைய தெய்வத்துவம் என்கின்ற அந்த பிதா என்கின்ற அந்த தன்மையோடு கூட அந்த 100% மாம்சத்துல இருக்கிற அந்த ஹியூமனா இருக்கிற ஏசப்பா வந்துட்டு பேசுறாரு. இங்க டபுள் ஆக்டிங் எல்லாம் இல்ல. நம்ம புரிஞ்சுக்கிறது எப்படி புரிஞ்சுக்க முடியும்? தேவனோட பிதாவோட கூட ஜபிச்சார் அப்படின்னு சொன்னா, ஒரு புறஜாதியா இருக்கிறவங்க வசனத்தை வாசிக்கிறாங்க. நம்மளுக்கே வசனத்தை நம்ம வந்துட்டு தெரிஞ்சு கொள்ளாம இருந்த அந்த நாட்கள்ல நம்மளுக்கு இந்த விஷயங்கள்லாம் புரிஞ்சு கொள்ளவே முடியல. ஆனா எப்போ நம்ம வந்துட்டு ஆண்டவர் நம்மளுடைய பாவத்துக்காக மரிச்சார், அவர் தான் இந்த உலகத்துக்கு இறங்கி வந்தார் அப்படின்றத நம்ம வந்துட்டு விசுவாசிச்சோம். அதுக்கடுத்து நம்மளுடைய பாவத்துக்காக மனஸ்தாபப்பட்டு அவர் சொந்த ரட்சகரா ஏற்றுக்கொண்டோம். அதுக்கடுத்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய பரிசுத்த ஆவியானவரை நம்மளுக்கு கொடுத்ததுக்கு அடுத்து கிறிஸ்துவின் சிந்தை நமக்குள்ள உண்டாயிற்று. அதுக்கடுத்து 1 யோவான் 2வது அதிகாரம் 27வது வசனத்தின் படியாக அவரால் பெற்றுக்கொண்ட அந்த அபிஷேகம் நமக்குள்ள இருக்கிறதுனால அந்த அபிஷேகம் நமக்கு இது இப்படிப்பா அப்படின்னு சொல்லி விவரித்து காமிச்சாங்க. ஆனா இன்னைக்கு கட்டட சபையில நிறைய பேருக்கு உள்ள அந்த பரிசுத்த ஆவியானவரா இருக்கிற ஏசப்பாவுடைய ஆவி இல்லாததுனால அவங்களுக்கு இது எல்லாமே எப்படி தெரிய வரும்? 3 நபர்கள் அப்படின்றத அவங்களுடைய அந்த அதை விவரிக்கிற அந்த விஷயத்துல 3 பேர் அப்படின்றது உறுதிப்படுத்திடுவாங்க. ஆனா ஓவரால் போட்டு இசிக்வல் டு போட்டு இல்ல நாங்க ஒருத்தர் தான் சொல்றோம், உங்களுக்கு புரிய மாட்டேங்குது அப்படின்னுவாங்க. இல்ல எங்களுக்கு கிளியராவே புரியுது, இப்படி இருக்கு அப்படின்றோம். அவங்களால புரிஞ்சுக்கவே முடியாது. ஏன்னா ஜன்ம சுபாவம் உள்ள அந்த மனுஷன் ஆவி தன்மைகளின் காரியங்களை குறித்து, அந்த ஆவியானவரின் அந்த காரியங்களை குறித்து அவங்களால இதை ஜீர்ணிக்க முடியாது. ஜன்ம சுபாவத்திலேயே இருக்கிறாங்க. ஆனா பேருக்கு தாங்களும் கிறிஸ்தவர்கள், நான் கிறிஸ்துவின் ஆவியோடையவனாக இருக்கிறேன் என்கிறதை போல அவங்க நினைத்து கொண்டிருக்கிறாங்க. ஆனா அவருக்குள்ள கிறிஸ்துவின் ஆவி இல்ல. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஆவி இருந்திருந்தால் உங்களுக்கும் எனக்கும் வெளிப்படுத்தினது போலவே அந்த எல்லா விஷயங்களையும் அவங்களோட கூட பேசியிருப்பாங்க. சரி, அதெல்லா விஷயங்களும் இருக்கட்டும். ஆனா இங்க ஏசப்பா வந்துட்டு ஜபிக்கும் பொழுது எப்படி ஜபிக்கிறார் பாருங்க. கொஞ்சம் முன்னாடி போய் அவர் வந்துட்டு அப்படியே ஜபிக்கும் பொழுது, அப்பா பிதாவே, இதோ இந்த பாத்திரம் என்னை விற்று அகன்று போக வேண்டும் என்றால், அப்ப போகிறது உம்முடைய சித்தமா இருந்தால் என்னை விற்று போகட்டும் அப்படின்னு சொல்லி ஜபிக்கிறாரு. அப்படின்னா என்ன பாத்திரம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அவர் ஜபிக்கும் பொழுது கிளியராவே தெரியும் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அவர் ஜபிக்கும் போது அடுத்து அவருக்கு என்னென்னலாம் நடக்க போகுது, அந்த ஏசாயா 53வது அதிகாரத்துல எழுதப்பட்டது அந்த எல்லா விஷயங்களும், அங்க எப்படியாக மனுஷர்களால அவர் புறம்பே தள்ளப்படுவாரு, தூஷிக்கப்படுவாரு, அவமானப்படுவாரு. அதுக்கடுத்து கூடவே இருந்தவங்க எல்லாருமே அவர் விட்டு எப்படி ஓடி போவாங்க, அவரை காட்டி கொடுக்கிற அந்த சீஷன் செய்கிற அந்த செயல் எல்லாமே அவர் கண்ணு முன்னாடி கிளியராவே அது நடந்து கொண்டிருக்கிறத அவரால் உணர முடியுது. அடுத்து இதுதான் நடக்க போகுது அப்படின்னு சொல்லி ஜபத்துல அவங்க காத்திருக்கும் பொழுது கிளியராவே அந்த பிதா என்கின்ற அந்த தெய்வத்துவத்தின் அந்த தன்மையில அவருடைய ஆவில அவர் உணர்ந்து கொள்ள முடியுது. அந்த உணர்ந்து கொள்ளும் பொழுது அவருக்குள்ள ஒரு துக்கம் உண்டாகிறது. அந்த துக்கத்தோடு கூட பேசுறாரு இல்லைங்களா? ஒருவேளை அந்த பாத்திரம்னா அவர் நிறைவேற்ற வேண்டிய அந்த காரியத்தை தான் அவர் பாத்திரம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஒருவேளை இதுதான் நிறைவேற வேண்டும் என்கின்றது. ஒருவேளை நம்ம மாம்சத்துல அவரு மாம்சத்துல இருக்கிறாரு, அந்த மாம்சத்துல பலவீனம் இருக்கிறது. அந்த பலவீனம் நமக்கு எப்படி பலவீனம் இருந்துச்சோ அப்படிப்பட்ட அதே பலவீனம் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து நம்மை போல உடல்ல தான் இருந்தாரு. அந்த உடலுக்குள் பலவீனம் இருந்துச்சு. அந்த பலவீனமான அந்த சரீரத்தோடு கூட அவர் சொல்லுகிறார் என்னவென்று சொல்லி, இதோ ஒருவேளை உன்னுடைய சித்தமான இந்த பாத்திரம் என்னை விட்டு போகிறதா இருந்த போற்றும், ஆனாலும் என் சித்தம் அல்ல, மாம்சத்தின் சித்தம் அல்ல, தெய்வத்துவத்தின் அந்த சித்தம், அதே நிறைவேற்றும் அப்படின்னு சொல்லி ஜபிக்கிறாரு. எப்படி இருக்கு பாருங்களேன். முன்னாடி ஒரு நபர் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, நம்மளுடைய இருதயத்துல ரொம்ப துக்கத்தை அடுக்கி வைத்திருக்கோம் சரிங்களா? ஒரு கணவரோ இல்ல என் அப்பாவோ என் அம்மாவோ, புதுசா கல்யாணம் ஆனவங்க யாருன்னா பாத்தீங்கன்னா அவங்க அப்பா அம்மா யாருன்னா வந்துட்டு வீட்டுக்கு வராங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு மாசம் கழிச்சு வீட்டுல ஏதோ ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கும் சகோதரிக்கு. அப்போ வந்த உடனே அவங்க அப்பா அம்மாவை பார்த்த உடனே அப்படியே அழுந்துருவாங்க. அவங்களால ஏன் அப்படின்னா என் அப்பா அம்மா என்னோட ஃபீலிங்ஸ் எல்லாவற்றையும் அவங்க கிட்ட நான் சொல்லிக்க முடியும் அப்படின்றது போல அப்படியே அவங்களால அது தாங்கிக்கவே முடியாது. சில பேர் சகோதரர்களுக்கு பார்க்கும்போது அவ்வளவுதான். ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, என் உணர்வுகளை புரிந்து கொள்ளுகின்றவர்களாக என்னுடைய தகப்பன் இருக்கிறார், என் சகோதரன் இருக்கிறார், என் சகோதரி இருக்கிறார். அதனாலதான் என்னால அதை என்னுடைய என்னுடைய துக்கத்தை என்ன கண்ணீர்கள் வழியாக நான் அது அவங்களுக்கு காமித்து அதை நான் அப்படி எக்ஸ்பெக்ட் பண்றேன், எப்படி ரியாக்ட் பண்றதுன்றது தெரியாது அப்படின்றது போல அதை அப்படித்தானே ஒரு ஹியூமனை நம்ம வெளிப்படுத்துவோம். ஏன்னா உண்மையாவே என் முன்னாடி ஒருத்தர் இருக்கிறாரு, அவர்கிட்ட நான் சொல்லிட்டு இருக்கேன், அவர் என் அப்பா, என் சகோதரர்,
அது போலதானே பிரதர்ஸ், ஜபிக்கும் பொழுது நம்ம இப்படிப்பட்ட உணர்வு கொண்டவர்களாக இருக்கணும். இப்படிப்பட்ட உணர்வுல நம்ம இருந்தா ஜபிக்கும் பொழுது நான் ஜபிச்சதுக்கு அடுத்து அங்கிருந்து ஆண்டவர் பேசுறாரு அப்படின்ற அந்த உணர்வும் நம்மளுக்குள்ள இருந்து நம்மளுடைய துஷ்செயலும் அந்த எல்லா காரியங்களையும் ஏசப்பா நம்ம கிட்ட பேசிட்டு இருக்கிறத கிளியராவே உணர்ந்து கொள்ள முடியும். இல்லைன்னா என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அதான் பரமண்டலங்களில் இருக்கின்ற எங்கள் பிதாவே அந்த ஜபத்தை நம்ம சின்ன வயசுல இருந்து மனப்பாடமா சொல்லிட்டு இருந்தோம் இல்லைங்களா? எப்படி சொல்லுவோம்? நார்மலா பொய்யும் சொல்லுவோம் இல்லைங்களா? அது போல எங்க வீட்டுலயும் கூட நான் எப்பவும் இந்த ரோசரி பிடிச்சிட்டு அந்த பரமண்டலங்களில் இருக்கின்ற எங்கள் பிதாவை ஜபத்தை சொல்லும் போது ஸ்பீடா நான் இன்னும் கொஞ்சம் ஸ்பீடா சொல்லிடலாம், சீக்கிரமா அந்த மணி எல்லாம் முடிச்சிட முடியும் அப்படின்றதுக்காக ஸ்பீடா சொல்லிட்டு இருப்போம். ஆனா அதுல எந்த உணர்வும் இருக்குல்ல, என்ன நான் உச்சரித்து கொண்டிருக்கின்ற அந்த வார்த்தை என்ன அப்படின்ற அந்த உணர்வே இருக்காது. இன்னைக்கு நம்மளுடைய ஜெபம் அப்படி இருக்கிறதா? அதனாலதான் நம்மளுடைய பிரச்சனைகளும் அப்படியே இருக்கிறது. நம்மளுடைய வாயிலிருந்து முறுமுறுப்பு என்கிறது இது வரைக்கும் போகவே இல்லை. இப்போ வரைக்கும் ஜபிச்சதுக்கு அடுத்து அதே காரியத்தை குறித்து எல்லாருக்கிட்டையும் திருப்பி சொல்லிட்டே இருந்து இன்னும் என்ன பண்ணுவேனோ ஒண்ணுமே புரிய மாட்டேங்குதுன்னு பேசிட்டே இருப்பாங்க இல்லைங்களா? ஒரு அலைச்சலாவே இருக்கிறது போல இருப்பாங்க. அது ஒரு புறஜாதிகள் தேவனை அறியாதவர்கள் அப்படி பயத்தோடு கூட இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா வசனம் அதுதானே சொல்லுது, தன்னுடைய அந்த வாழ்கின்ற அந்த வாழ்க்கையின் அந்த காலம் எல்லாம் அவர்கள் எப்படி இருப்பாங்களா, மரண பயத்தோடு கூட இருப்பாங்க அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு எபிரேயர் 2வது அதிகாரம் 14வது வசனத்துல இல்லைங்களா? நம்மளுக்கு அப்படிப்பட்ட எதுவும் நம்ம அப்ப யுகத்தின் பரியந்தம் எல்லா நாட்களும் கடைசி பரியந்தம் எல்லா நாட்களும் நம்மளோட இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு. சொன்னவர் உண்மையா தான் இருக்கிறாரு. ஒருவேளை அவர் இல்லாததுபடி இல்லை என்கிறதை போல எனக்கு தோணிட்டு இருக்கு அப்படின்னா அதுக்கு என்னுடைய எந்த ஒரு கீழ்ப்படியாமையின் செயல் காரணமா இருக்கு அப்படின்ற கேள்வியை தான் நம்மள கேட்டுக்கணும். அடுத்த ஒரு வசனத்தை வாசிக்கலாம். லூக்கா 22வது அதிகாரம் 44 46. அவர் மிகவும் வியாகுலப்பட்டு அதிக ஊக்கத்தோடு ஜெபம் பண்ணினார். அவருடைய வேர்வை இரத்தத்தின் பெருந்துளிகளாய் தரையிலே வீழ்ந்தது. அவர் ஜெபம் பண்ணி முடித்து எழுந்திருந்து தம்முடைய சீஷரிடத்தில் வந்து அவர்கள் துக்கத்தினாலே நித்திரை பண்ணுவதை கொண்டு, நீங்கள் நித்திரை பண்ணுவது என்ன? சோதனைக்குட்படாத படிக்க எழுந்திருந்து ஜெபம் பண்ணுங்கள் என்றார். ஆமென். பாருங்களேன், ஆண்டவர் வந்துட்டு அவர் மாம்ச தன்மையில இருந்த அந்த நாட்கள்ல அவர் ஜபிக்கும் பொழுது எப்படி இருக்கிறார்? இருதயத்துல துக்கத்தோடு கூட அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு. ஏன் அவருடைய ஃபீலிங்ஸ் எல்லாத்தையும் நம்ம முன்னாடி அதை புரிந்து கொள்ளும்படியா எழுதியிருக்காங்க. வெறும் ஜபம் செஞ்சுதார் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கலாம் இல்லைங்களா? இது இந்த இப்படியாக சொன்னார் அப்படின்னு சொல்லி. ஆனா உணர்வுகளை குறித்து ஏன் எழுதியிருக்காங்க? அவருடைய இருதயத்தில் துக்கம் அடைந்தார் அப்படின்னு சொல்லியும், அந்த மிகவும் மனஸ்தாபப்பட்டார் அப்படின்றது போலியும் ஏன் வசனங்கள் இப்படி எழுதப்பட்டிருக்கு அப்படின்னா, அங்க ஒருத்தர் இருக்கிறார், அவரிடத்தில் நான் எல்லாவற்றையும் என் இருதயத்தின் வியாகுலங்களை எல்லாவற்றையும் அவரிடத்தில் நான் சொல்லி கொண்டிருக்கேன். அதற்குண்டான அந்த பதில் என்கிறது அவர் கொடுக்கின்றவராக இருக்கிறார் அப்படின்றது. அப்பொழுது அவரால் பல பெற்றவராக அந்த காரியத்தை செய்கின்றதுக்கு பிதா என்கின்ற அந்த தன்மையில் பலன் அடைகிறார். அவருடைய பரிசுத்த ஆவியினால் அந்த மாம்ச தன்மைக்குள் அந்த பலன் என்கிறது அவருக்குள் வந்தது. அதனாலதான் ஏசப்பா வந்துட்டு எல்லா நேரத்திலும் உறுதியா இருந்தார். எல்லா விஷயங்களையும் அவ்வளவுதான் பிதாவோட எப்போ பேசிட்டு இருக்கிறது போல இருக்கும் கம்யூனிகேஷன். யாருன்னா வந்து புகழ்ந்தாங்கனாலும் சரிதான், ஏசப்பா வந்துட்டு எல்லா விஷயங்களையும் குறித்தும் பிதா கிட்ட அவருக்கு மகிமைப்படட்டும் அப்படின்னு சொல்லுவாரு. இல்ல நான் எனக்கு மகிமை வரணும்னு சொல்லி விரும்பல அப்படின்னுவாரு. எங்கேயும் மாம்சத்தை வந்துட்டு அந்த மாம்ச தன்மை என்கிறதுக்கு பெருமை அப்படின்ற எந்த ஒரு அந்த விஷயங்களுக்கு இடத்தையே கொடுக்க மாட்டாரு. எல்லாவற்றையும் அவருடைய பிதா என்கின்ற அந்த தன்மைக்கு போய் சேர வேண்டும் என்று சொல்லி அவரை வந்துட்டு தாழ்த்தி அந்த பிதா என்கின்ற அந்த தன்மையை அவர் வந்துட்டு உயர்த்துகின்றத பாக்குறோம். ஏன் இந்த ரெண்டு டிஃபரன்ஸ் ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நம்ம இப்படிதான் இருக்கணும் அப்படின்றதுக்கு தான். ஏசப்பா யாருக்கு எக்ஸாம்பிள்? நம்மளுக்கு எக்ஸாம்பிள். ஹியூமனா இருக்கிற நம்மளுக்கு, ஒரு மாம்ச சரீரத்தில் இருக்கின்ற இந்த மாம்சமும் ரத்தமும் கொண்ட மனுஷர்களா இருக்கிற நமக்கு தேவனோடு ஐக்கியப்படுவது எப்படி அப்படின்றதுக்கு ஒரு முன்மாதிரி தான் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து. அவர் பேசினது, நடந்து கொண்டது எல்லாமே அதுதான் சீஷர்களுலயும் நம்ம பார்த்தோம். சரி, அதுக்கடுத்து சீஷருங்கிட்ட ஏசப்பா வந்துட்டு சோதனைக்கு உள்ளாவதபடிக்கு விழுத்திருந்து ஜபிங்கள் அப்படின்னு சொல்றாரு இல்லைங்களா? நம்ம எப்ப சோதனைக்கு உள்ளாவோம் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ்? இல்லப்பா இந்த வேலையில இந்த ஒரு காரியத்தைக்குள்ள நான் சிக்கிக்கிட்டேன், இல்லைன்னா இந்த இடத்துல ஒரு பிரச்சனை வந்துருச்சு, அந்த பிரச்சனையை மாம்சிக ரீதியா நான் வந்துட்டு அந்த பிரச்சனையை மேற்கொண்டேன், இப்ப வந்துட்டு ரொம்ப துக்கமா இருக்கு அப்படின்றது போலலாம் பாவத்தை செஞ்சதுக்கு அடுத்தும் கீழ்ப்படியாமைக்குள்ள நம்ம போனதுக்கு அடுத்தும் அவிஸ்வாசியா நம்ம நடந்து கொண்டதுக்கு அடுத்து
நம்ம வந்துட்டு இப்படி நடந்துட்டோமே அப்படின்னு சொல்லி மனஸ்தாபம் அடையும்னு வச்சுக்கோங்களேன். ஆனா முதலாவதா அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னாலும், ஒரு துணி வாங்குறோம், ஒரு ட்ரெஸ் வாங்குறோம், ஒரு வாகனத்தை வாங்குறோம், ஏசப்பா கிட்ட போய் இன்னைக்கு ஜபிக்கிறோம், ஆண்டவரே எனக்கு ஒரு புல்லட் வண்டி வாங்கணும் ஏசப்பா அப்படின்னு சொல்லி, ஒரு 2 lakhs பிளஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஏசப்பா சொல்லுவாரு, ஏசப்பா கண்டிப்பா அதை அனுமதிப்பாரா? நினைச்சு பாருங்களேன். இல்லப்பா, உன்னுடைய வண்டி என்கிற அந்த வாகனம் என்கிறது எதற்காக? உன்னுடைய அந்த அடிப்படை பேசிக்கான அந்த விஷயத்துக்காக. நீங்க ஒரு இடத்துல இருந்து இன்னொரு போறீங்க, சரிங்களா? அப்படின்னா அதற்காகவும் ஒரு வண்டி வேணும். இன்னொரு விதமாகவும் இருக்கும், ஜனங்களுடைய கண்ணெல்லாம் என்னையே தான் பார்க்கணும் அப்படின்றது போல இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். அதுக்காக வண்டி வாங்குறது. இது ரெண்டுத்துல எது ஏசப்பா ஒத்துப்பாரு? கண்டிப்பா ஏசப்பா வந்துட்டு உன்னோட பேசிக்கா இந்த விஷயம் கரெக்டா இருக்கும், போதும் இல்லையாப்பா, ஒரு நல்ல குவாலிட்டியான ஒரு வண்டி வாங்கியிருக்க, இது போதும் அப்படின்றது போல. ஆனா இல்ல ஜனங்க வந்துட்டு பாக்குறவங்க அப்படி நினைக்கணும் அப்படின்னு சொல்லி துணியில இருந்து பிடிச்சு வாழ்க்கையில எதெல்லாம் மொபைல், ஒரு ஐபோன் வாங்குற அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஐபோன் எதுக்குப்பா? உன்னுடைய வேலைக்கு சம்பந்தப்பட்ட இதுக்கு இந்த ஒரு மொபைல் கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொன்னா ஆமாப்பா அப்படின்றத ஏசப்பா ஒத்துப்பாரு இல்லைங்களா? எல்லா விஷயங்களையும் அதுக்கடுத்து பிரச்சனைல மாட்டதுக்கு அதுக்கடுத்து ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே இது என்ன பண்ணணும்னு சொல்லி எனக்கு தெரியல ஏசப்பா அப்படின்னு சொல்லி, அதுக்கு முன்னாடி நம்ம சொல்ல வேண்டியது, ஆண்டவரே என்னுடைய தீர்மானமே தவறாக இருந்தது, அதற்காகலாம் ஜபிக்கல. ஆனா இந்த விஷயங்கள், பிரச்சனைகள் வரும்போது, கவலைகள் வரும்பொழுது, துக்கம் வரும்பொழுது மட்டும்தான் நான் உங்ககிட்ட சொல்றேன், எல்லாத்தையும் ஷேர் பண்றேன். ஏன் ஏசப்பாக்கும் நம்மளுக்கும் அந்த ஒரு உறவின் ஐக்கியம் வந்துட்டு இல்லாமல் இருக்கிறதுக்கு காரணம் என்ன? அதுக்கு காரணம் என்னன்னா, நம்மளுடைய சந்தோஷத்தையும் நம்மளுடைய வாழ்க்கையில சில நல்ல விஷயங்களையும் ஆண்டவரை கேட்டு செய்யலாம் அப்படின்றத வந்துட்டு நம்ம வந்துட்டு ஜபத்தோட அவர் இருக்கிறாரு, அவர் நான் முனங்கு போட்டு ஜபிக்கும் பொழுது, நான் போகும்பொழுது, வரும் பொழுது, டிராவல்ல என் உள்ளத்திலேயே அவர்கிட்ட பேசலாம் அப்படின்ற அந்த உணர்வே நம்மளுக்குள்ள இல்லாத காரணத்தினால தான், நம்மளுக்குள்ள அந்த உணர்வுகள் இல்லாம போறதுனால தான் அவர் பரிசுத்த ஆவியானவர் நம்ம கிட்ட பேசுறாரு அப்படின்றதே புரியாம இருப்போம். அதுக்கடுத்து அந்த இருதயம் என்ன ஆயிரும், நம்ம செய்யற அந்த தவறு என்ன அப்படின்ற உணர்வு இல்லாத ஒரு கடினமான இருதயமா மாறிடும். இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு சகோதரி கிட்ட பேசிட்டு வந்த அந்த வார்த்தை தவறு அப்படின்றது உணர்வு கூட நம்மளுக்குள்ள இருக்காம போயிடும். உண்மையாவே நம்மளுக்குள்ள அப்படிப்பட்ட ஒரு கம்யூனிகேஷன்ஸ் அப்படின்றது ஆண்டவரோட கூட இருக்கும் பொழுது, சின்ன சின்ன விஷயங்களையும் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் இப்ப என்ன பேசுன நீ அவங்க கிட்ட அப்படின்னு சொல்லி கேட்க ஆரம்பிப்பாரு. நம்மளோட இருதயத்துக்குள்ள துக்கத்தை கொடுப்பாரு, போய் சாரி கேட்டு வா அப்படின்னு. அதுக்கு அடுத்துதான் நீங்க அடுத்து அவர்கிட்ட பேச ஆரம்பிப்பீங்க. இல்லைன்னா பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்க இயலாது, அதனாலதான் எல்லாரோடும் சமாதானமா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த இடத்துல வசனம் எழுதப்பட்டிருக்கும். பரிசுத்தம் இல்லாமல் ஆண்டவரை தரிசிக்க முடியாதுன்னு சொல்லி எழுதப்பட்ட அந்த வசனத்தின் இடத்துல அதுக்கு முன்னாடி எல்லாரோட கூட நீங்க சமாதானமா இருங்கப்பா, சமாதானம் இல்லை அப்படின்னு சொன்னா உனக்கும் அவங்களுக்குள்ள பிரச்சனை இருக்கு, தேவையில்லாத வார்த்தைகளை பேசிட்ட, தேவையில்லாம பிஹேவியர்ஸ்ல உன்னோட ஆட்டிடியூட காமிச்ச அப்படின்னா நீ ஆண்டவரை இன்னைக்கு முனங்கால் போட்டு ஜபிக்கும் பொழுது ஆண்டவரை பார்க்க முடியாது, வசனத்தை வாசிக்கும் போது தலைவலி தான் வரும், தூக்கம் தான் வரும் அப்படின்றது போல இருக்கும், உணர்வு இருக்காது. ஆண்டவர் தான் என்கிட்ட பேசுறாரு, இந்த ரகசியங்கள் பேச போறாருன்னு. ஆனா அவங்க கிட்ட போய் சாரி கேட்டு என்னுடைய கரெக்ஷன்ஸ் எது இருக்கோ அதை ஆண்டவர்கிட்டயும் ஒத்துக்கிட்டு அதற்கு ஏற்றுதன் படியாக நம்ம வந்துட்டு அந்த விஷயங்களை நம்ம மாத்திக்கும் போது போய் ஜபிக்க ஆரம்பிச்சோன்னா கடன்னு பேச ஆரம்பிச்சிருவாரு. வசனத்தை வாசிக்கும் பொழுது அந்த எல்லா ரகசியங்களையும் குறித்தும் நம்ம கிட்ட பேச ஆரம்பிப்பாரு. அடுத்த வசனத்தை வாசிங்க. எபிரேயர் 5வது அதிகாரம் 7வது வசனம். எபிரேயர் 5:7. அவர் மாமிசத்திலிருந்து நாட்களில் தம்மை மரணத்தினின்று ரட்சிக்க வல்லமை உள்ளவரை நோக்கி பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் விண்ணப்பம் பண்ணி வேண்டுதல் செய்து தமக்கு உண்டான பக்தி நிமித்தம் கேட்கப்பட்டு. ஆமென். மாம்சத்தில் இருந்த நாட்களில் தான் அந்த தெய்வத்தோடு கூட உறவாடுகின்றதன்படியாக அந்த உரையாடலை குறித்து வேதாகமத்தில் அந்த காரியங்கள் எழுதப்பட்டிருக்கு இல்லைங்களா? ஆனா மரணத்திலிருந்து மீட்டு ரட்சிக்க வல்லமை உள்ளவர் இடத்துல தான் அவர் ஜபிச்சார் அப்படின்னு சொல்லி எழுதப்படும் பொழுது அந்த வார்த்தைக்கு உண்டான அர்த்தம் என்ன அப்படின்னா, இவருக்கு அந்த ஒரு பலன் இல்லை அப்படின்றத. ஆமா, ஆனா அவர் 100% ஹியூமன், உங்களை போல என்ன போல இருக்கிறாரு இல்லைங்களா? அப்படின்னா அதனால என்ன சொல்றல வராரு அப்படின்னு சொன்னா, நாமும் கூட இந்த மாம்சத்துல இருக்கோம், இந்த உடல் சரீரத்துக்குள்ள இருக்கோம், ஆனா நம்மள மரணத்திலிருந்து மீட்டு ரட்சிக்க வல்லமை உள்ள அவரிடத்துல தான் நம்ம எல்லா விஷயங்களை குறித்தும் பேச வேண்டும். நாம் பலவீனர்கள், சூழ்நிலையை பொறுத்து தான் நம்ம பலவீனர்கள் அப்படின்னு சொல்லி புரிய வரும். இன்னைக்கு நான் நினைக்கிறதெல்லாம் நடந்து கொண்டிருக்குன்னு வச்சுக்கோங்களேன்,
அப்போ நம்ம எப்பவும் வந்துட்டு பெருமையா நம்ம ரொம்ப வந்துட்டு என்னுடைய சொந்த புத்தினால தான் எல்லாம் நடக்குது, என்னுடைய பலத்தினால தான் நடக்குது, நான்லாம் வந்துட்டு ஒரு விசேஷமான பிறவி அப்படின்றது போல ஒரு நினைப்பு நம்மளுக்குள்ள இருக்கும். ஆனா அதே ஒரு சந்தர்ப்பம் ஒரு போர் உக்ரைன் மாதிரி இடத்துல நம்ம இருந்தோம், போர் வந்துட்டு வருதுன்னு வச்சுக்கோங்களேன். என் பலத்தினால எதெல்லாம் சம்பாதிச்சேன் அப்படின்னு சொல்லி நான் வீடு கட்டினேன், கார் வாங்கினேன், அது இது அப்படின்னு சொல்லி போர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. பொழைச்சா போதுப்பா அப்படின்னு சொல்லி 2 பிரெட் பேக்கெட் கையில பிடிச்சிட்டு 2 நாள் பிரயாணம் பண்ணி அந்த பார்டர் கிராஸ் பண்ணிடலாம் அப்படின்றது போல நான் மண் என்று நினைவு கூர்ந்தேன் அப்படின்றது போல உணர்வுக்குள்ள வந்துருவோம் இல்லைங்களா? எப்பவும் அவ்வளவுதான் ஆவின் இளிமை என்கிறது நமக்கு கடைசி வரைக்கும் இருக்கணும். அப்பதான் ஆண்டவரோட கூட நம்ம வந்துட்டு பேச முடியும் இல்லைங்களா? அதனாலதான் ஏசப்பா வந்துட்டு ஏழைகளாக, திக்கெட்டவர்களாக, தரித்திரர்களாக இருக்கின்றவர்கள் பாக்கியவான்கள் அப்படின்னு சொல்லி ஏசப்பா எப்பவும் சொல்லிட்டு வந்தது. ஏன்னா அந்த உள்ளம் சீக்கிரமே ஏசப்பாவோட கூட கனெக்ட் ஆயிரும். ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அவங்களுடைய உள்ளத்துக்குள்ள அந்த ஆவின் இளிமை என்கின்ற அந்த ஒரு விஷயம் எப்பவும் இருக்கும் இல்லைங்களா? அது நம்மளுக்குள்ள கடைசி வரைக்கும் இருக்கணும். தாவீதுல எப்பவும் இருந்துச்சு இல்லைங்களா? ஒரு அரசனா இருந்தாலும் நான் புழு பூச்சின்றாரு இல்லைங்களா? நான் புழு பூச்சின்றாரு, இல்ல ஆண்டவர் இப்படி ஒப்பு கொடுத்திருக்கிறாரு, என் பாவத்தை வந்துட்டு அவர் ஞாபகப்படுத்தி அவர் சிச்சு கொண்டிருக்கிறார், அவர் நித்திய நியாயாதிபதி அப்படின்னு சொல்லி எல்லா விஷயங்களையும் ஒத்துக்கிறாரு இல்லைங்களா? அது போலத்தான் அவருடைய பிள்ளைகளாகிய நாமும் இருக்கணும். இன்னொரு வசனத்தை வாசிங்க. 1 பேதுரு 5வது அதிகாரம் 7-8. 1 பேதுரு 5வது அதிகாரம் 7-8. அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். தெளிந்த புத்தியுள்ளவர்களாய் இருங்கள், விழித்திருங்கள். ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கெர்ஜிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். ஆமென். அவர் உங்களை விசாரிக்கின்றவராக இருக்கிறார் இல்லைங்களா? எல்லா விஷயங்களை குறித்து அவர் தான் நம்மை விசாரிப்பார் இல்லைங்களா? நம்மளுடைய நலனை விசாரிக்கின்றவர், நமக்கு வேண்டியதை கொடுக்கின்றவர் அவர் தான். இந்த உலகத்துல யாருன்னா நம்ம வந்துட்டு ரொம்ப வந்துட்டு சொந்தக்காரங்களா இருக்காங்க அப்படின்னு சொன்னா, நல்லா இருக்கியாப்பா, இந்த பிரச்சனைய சொல்லு, என்ன முடிச்சு வைப்பேன் அப்படின்றது போல நம்ம மேல இருக்கிற அந்த மாம்சோட அன்போடு கூட அவங்க பேசலாம். ஆனா அவங்க நம்மள விசாரிப்பாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, யாரா இருந்தாலும். ஏன் நாங்கெல்லாம் இந்த ஹாஸ்பிட்டல் ஊழியத்தை தான் அதிகமா பண்ணிட்டு இருந்தோம். ஹாஸ்பிட்டல் ஊழியத்தை பண்ணும்போது சொந்த கணவரா இருந்தாலும் அந்த கணவர் வந்துட்டு நோயாளியா இருக்கும்போது மனைவி வந்துட்டு சொந்த சரீரமாகிய அந்த மனைவி அவங்களுக்கு அவங்களுடைய ஜீவனே அவங்களுடைய கணவர் தான், எல்லாமே அவங்க கணவர் தான் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒரு சகோதரி நினைத்திருப்பாங்க. ஒரு மனைவிக்கு ஆனாலும் ஒரு கணவருடைய மனநிலைமை அப்படியா தான் இருக்கும் இல்லைங்களா? ஆனா 1 நாள் 2 நாள் 3 நாள் 1 வாரம் அப்படின்னு சொல்லி அவங்க வியாதிஸ்தர்களா இருக்கும்போது அவங்கள பார்த்துட்டே இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இரவும் பகலுமா பார்த்துட்டு இருப்பாங்க. அதுக்கடுத்து அந்த கணவரே அந்த மனைவியே அவங்களுக்கு பாரத்து போல, அவரே அவருடைய வாழ்க்கை அவரே சுமந்து கொண்டு நடக்கிறது போல அவங்களுக்குள்ள அந்த பாரம் வந்துடும் இல்லைங்களா? முடியலப்பா, அப்பா நீங்களே எடுத்துக்கங்க அப்படின்னு சொல்லி நாங்க நிறைய பேருக்கு போய் ஜபிக்கும் பொழுது அவங்க சொன்னது என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, கடவுள் எடுத்துக்கிறதுக்கு ஒரு ஜபம் பண்ணுங்க பிரதர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்படின்னா ஒரு மனைவி அப்படின்ற தன்னுடைய சொந்த சரீரமாகிய அந்த மனைவியே அப்படிப்பட்ட வார்த்தையை சொல்றது காரணம் அந்த மாம்சம் பலவீனமானது இல்லைங்களா? கணவருடைய வாய்வழியிலையும் இந்த இப்படிப்பட்ட வார்த்தைகளை நாங்க கேட்டிருக்கோம். பிள்ளைகளை சொந்த பிள்ளைகளே இப்படி சொல்லி இருக்கிறாங்க, தகப்பனும் தாயும் பாரமா இருக்கு, முடியல, ஆண்டவரே எடுத்துக்கிட்டோம், ப்ரே பண்ணுங்க அப்படின்றது போலாம் சொன்னவங்களையும் இருக்காங்க. ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அவங்க வந்துட்டு ஒரு காலகட்டத்து வரைக்கும் ஒரு வேளைக்கு விசாரிக்கலாம், ஒரு நாளுக்கு விசாரிக்கலாம், ஒரு வாரத்துக்கு விசாரிக்கலாம், ஒரு மாசத்துக்கு விசாரிக்கலாம், நம்ம மேல வைத்திருக்கிற அன்பு நிமித்தமா ஒரு வருஷம் விசாரிக்கலாம். ஆனா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மளுடைய தேவைகளையும் நம்மளுக்கு வேண்டிய எல்லாவற்றையும் கடைசி வரைக்கும் இந்த உலகத்துல இருக்கிற வரைக்கும் நம்மளை விசாரித்து நம்மை சுமக்கின்றவர் அவர் மட்டும்தான். நம்மை சுமக்கின்றவர் அவரா இருக்கிறபடினால என்ன பண்ணணுமா, நம்மளுடைய கவலைகள் எல்லாவற்றையும் அவரிடத்துல நம்ம வந்துட்டு போட்டுடணும். அவருடைய பாதத்தடியில போட்டு கவலைகளை எல்லாவற்றையும் அப்படின்னு சொன்னா எல்லா விஷயத்தையும் கொஞ்ச நேரம் கால்ல பேசிட்டு இருக்கீங்களா, பேசும்போது தவறான வார்த்தைகள், நீங்க எதிர்பார்க்காத வார்த்தைகள் உங்களுக்கு மிகவும் பிடித்த அந்த நபர்கள் மூலியமா வந்துச்சா, ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க. இதை பொறுத்து கொள்ளுகிற அந்த இருதயத்தை தாங்க, கோபம் அடியாதபடிக்கு. அப்பா இதோ ராஜா, நான் சமாதானத்தோட நீடிய பொறுமையோட கூட அப்பா நான் வந்துட்டு பேசி இருக்கணுமா இருந்துச்சு,
அப்பா எனக்குள்ளேயே இப்படிப்பட்ட மாற்றம் வந்துச்சு. இந்த சந்தர்ப்பத்துல தான்ப்பா எனக்கே புரிய வந்துச்சு. எனக்குள்ள இப்படிப்பட்ட வார்த்தைகள்லாம் வருமான்ட்டு, நான் இப்படிலாம் கோவப்படுவான்ட்டு எனக்கே தெரியல. இந்த சந்தர்ப்பத்தை வச்சுதான்ப்பா எனக்கே தெரிய வந்துச்சு. அவங்க ஒருத்தர் இப்படிப்பட்ட வார்த்தையை பேசும்பொழுது என்னோட வாய் வார்த்தை இப்படி இருக்குமா அப்படின்னா எனக்குள்ள கீழ்ப்படியாம ஒளிஞ்சிருந்துருக்குதாப்பா அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணணும்? ஜபிக்கும் பொழுது ஆண்டவர்கிட்ட சொல்ல ஆரம்பிக்கணும். கவலைகள் அப்படின்னு சொன்னா இந்த உலகத்தின் கவலை இருக்கே, அந்த உலகத்தின் கவலைகள் அப்படின்றது வந்துட்டு மாம்சீக துக்கம் அப்படின்றது, சரிங்களா? மாம்சீக துக்கம் என்கிறது நம்மளுக்குள்ள மரணத்தை பெருப்பிக்கும். அப்படிப்பட்ட ஒரு இயக்கம் தான் நம்மளுக்குள்ள எங்க சுத்தி பார்த்தாலும் இருக்கும். அப்போ எப்போ அலைச்சலாவே இருப்போம், முறுமுறுத்து கொண்டே இருப்போம். ஆனா நம்மளுக்குள்ள வர வேண்டியது என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா ஆவிக்குரிய துக்கம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அந்த துக்கம் வரணும். அதுதான் சரியானது. இல்ல ஏசப்பா, இந்த விஷயத்துல உங்க மகளா நான் இருக்கல, இந்த விஷயத்துல உங்க மகனை நான் நடந்து கொள்ளல அப்படின்றது போல இல்லைங்களா? அப்போ அதுக்கு அடுத்து என்னன்னு சொல்ல வர்றாரு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, உங்க கவலைகள் எல்லாவற்றையும் நீங்க ஏசப்பாவுடைய பாத்திரடியில போட்டுடணும். நீங்க ஒருவேளை போடாம நீங்க பக்கத்துல இருக்கிறவங்க கிட்ட, மனுஷங்க கிட்ட இது எல்லாவற்றையும் சொல்லிக்கொண்டே இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்களுக்கு தோன்ற ஒவ்வொரு விஷயங்களை சொல்லிட்டு போறாங்க, கணவரோ மனைவியோ எல்லாரும். ஏன்னா வந்துட்டு அதிகமான அன்பு என் தவறை கூட வந்துட்டு சுத்தி காமித்து இது உன் தவறு அப்படின்னு சொல்லாம இருப்பாங்க. இப்ப எனக்கு என் பையன் ரொம்ப பிடிக்கும்னு வச்சுக்கோங்களேன். என் பையன் ரொம்ப பிடிக்கிறதுனால அவர் விஷயத்த எப்பா இப்படின்னு சொல்லிட்டாங்கப்பா அப்படின்னு சொன்னா அவனோட குற்றம் என் கண்ணுக்கு முன்னால வராது. அவனுக்கு என்னன்னு சொல்லிடுவான். அவனை வந்துட்டு அப்ரிஷியேட் பண்ணி பேசுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு இல்லைங்களா? ஏன் அப்படின்னா அவன் மேல வைத்திருக்கிற அதிகமான அன்பு அதை மறைச்சிடும். அது போல நம்ம வந்துட்டு சில விஷயங்களை குறித்து நம்மளுடைய கணவர்கிட்டயோ மனைவி கிட்டயோ தகப்பன் கிட்டயோ தாய் கிட்டயோ யாரு அண்ணன் சகோதரி யாருக்கிட்ட ஷேர் பண்ணும்போது கூட அவங்க கூட நம்மளுடைய குற்றம் இதுதான், இந்த காரியங்களை நீ மாற்றிக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லாத அளவுக்கு அவங்களுக்கு நம்ம மேல இருக்கிற அந்த அன்பு அவங்களுடைய கண்களை மறைத்திடலாம், சரிங்களா? அதுக்கடுத்து அவங்களுடைய எண்ணத்தின்படியா அவங்களோட சிந்தையில தோன்றுகின்றதுபடியான ஒரு சமாதானமான ஒரு வார்த்தையை நம்மளுக்கு சொல்லிடலாம் அவங்க, சரிங்களா? நம்மளை சமாதானப்படுத்துறதுக்கு. ஆனா அது நம்மளுக்கு இருதயத்துக்குள்ள அந்த தேவ சமாதானம் என்கின்ற அந்த சமாதானம் நம்மளுக்கு கடைசி வரைக்கும் கிடைக்காது. அந்த விஷயத்த பேசி கொண்டுதான் இருப்போம். ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா பாருங்களேன், கவலை உள்ள இருந்துச்சுன்னா அடுத்த விஷயத்தையே சொல்றாங்க, யாரை மெழுங்கலாம் என்று சொல்லி. கவலை உள்ள வந்துடுச்சா, ஒன்னும் இல்ல, வண்டி ரிப்பேரு, என்ன பண்றதுன்னே தெரியல, இதோ எடுத்துட்டு போய் நாளைக்கு சர்வீஸ் சென்டர் கூடணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். மொபைல் ரிப்பேரு, இல்ல அது ரிப்பேர், வேறு எந்த விஷயங்களே இருக்கட்டும், எல்லாவற்றையும் ஏசப்பா கிட்ட நம்மளால சொல்ல முடியும், சொல்லணும். சொன்னதுக்கு அடுத்து அதை மறந்துடணும். 2வது வாட்டி நான் பேசக்கூடாது. பேசினேன்னா கண்டிப்பா பிசாசு வகை தேடி சுற்றி திரிந்து கொண்டிருக்கான், உன்னதான் பிடிக்கணும் அப்படின்னு சொல்லி. உனக்கு ஜபிக்க முடியாது, கவலை உள்ள வச்சுட்டு எந்த ஒரு விஷயத்த செய்ய முடியுமா நம்மளால? ஜபம் அப்படின்றதுக்கு நம்மளுக்கு என்ன வேணும்? தனி அறை அப்படின்ற இருதயத்துக்குள்ள ஆண்டவருக்கு இந்த 1 hour அப்படின்றது ஆண்டவருக்கு உண்டான பிரைவேட் ஸ்பேஸ். அவருக்கு நான் இதை கொடுக்க போறேன், இதுல நான் எதை பத்தியும் சிந்திக்க போறது கிடையாது அப்படின்றது போலதானே நம்ம இருப்போம். ஆனா கவலையோடு கூட இருக்கும்போது அந்த 1 மணி நேரம் ஆண்டவரோட நம்ம இருந்து கிளீனா அவர் என்ன பேச வராரு, நான் ஜபிக்கும் போது இந்த விஷயங்களுக்கு ஜபிக்கணும் அப்படின்றது நம்மளுக்குள்ள உணர்வுபூர்வமா கிளியரா பண்ண முடியுமா? பண்ண முடியாது. அப்போ என்ன ஆகும்? அந்த இடத்துல தீர்வு என்னவா இருக்கும்? உன் கவலை போகணுமா? இந்த என்டர்டைன்மெண்டான ஒரு விஷயம் இருக்கு, எடுத்து பாரு, இந்த காரியங்களை பாரு. அவங்ககிட்ட பேசி கொஞ்சம் காமெடியா பேசுவாரு, கவலை எல்லாம் தீர்ந்துடும். மாம்சிக ரீதியா நான் இன்னைக்கு கவலைகளை மறக்கணும், இந்த ஒரு உள்ளத்துல இந்த ப்ரெஷர்ஸ்ல இருந்து வெளியே வரணும் அப்படின்றதுக்காகத்தான் வேலை முடிச்சுட்டு வந்த உடனே டிவில வந்துட்டு அடுத்தடுத்த எபிசோடுன்னு சொல்லி வெவ்வேறு விஷயங்கள் ஓடிக்கொண்டே இருக்கும். நம்ம சொந்தக்காரங்களோட வீடுகள் எல்லாம் போய் நம்மளே பழைய வாழ்க்கையில எல்லாம் இப்படித்தானே இருந்தோம். நம்மளுக்கு ஒரே தீர்வு அதுதான். ஒரு சொப்பன அவஸ்தையில் இருக்கிறது போல நான் இதுதான் தீர்வு, இப்படி உண்மை அல்லாத ஒரு விஷயத்துக்குள்ள அந்த உணர்வுல ஒரு சந்தோஷப்படுறது, அந்த ஸ்டோரியில நானே இருக்கிறேன் அப்படின்றது போல ஒரு உணர்வுக்குள்ள இருந்து அப்படியே சந்தோஷப்படுறது. அவங்க அழும்போது நானும் அழுவுறது, அது போல இல்லைங்களா? இப்படிப்பட்ட ஒரு பொய்யான வாழ்க்கையில இருந்து கடைசிக்கு நான் வந்துட்டு என்ன ஆவேன்? ஆண்டவருடைய சமூகத்திலிருந்து விலகி போயிடுவோம். ஆனா நம்மள ஆண்டவருடைய சமூகத்திலிருந்து விலக்க நினைக்கின்ற சத்ருவின் எல்லா விதமான திட்டங்களை நம் அறியாதவர்களாக இல்லாம அறிந்தவர்களாக இருக்க வேண்டும். அதுதான் 2 கொரிந்தியர் 2வது அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கு.
பிசாசின் அந்த தந்திரங்களை நாங்க அறியாதவர்கள் அல்லவே அப்படின்னு சொல்லி அவனுடைய எல்லா ஸ்கீமையும் புரிஞ்சிருக்கணும். அதுல முக்கியமானது, நமக்கு கவலை வந்துச்சுன்னா அந்த கவலைக்கு உண்டான அநேக விதமான சொல்யூஷன்ஸை அவன் வந்துட்டு மாம்சீக ரீதியான ஆலோசனைகளாக நம்மளுக்குள்ள எழுப்பி ஆண்டவருடைய சமூகத்துல இருந்து இதுல இருந்து பிரிச்சுட்டேன்னா அவ்வளவுதான், அவன் விழுந்துருவான் அப்படின்னு சொல்லி பிசாசுக்கு தெரியும். அதனால நம்ம கவலையற்றவர்களாக இருந்து எல்லா விஷயங்களை குறித்து ஆண்டவருடைய பாத்திரடியில போட்டுடணும். சரி, அடுத்த ஒரு வசனத்தை வாசிங்க. மத்தாய் 6வது அதிகாரம் 10வது வசனம். மத்தாய் 6வது அதிகாரம் 10வது வசனம். உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. இதோ இந்த இடத்துல ஏசப்பா கிட்ட சீஷர்கள் போய் எங்களை ஜபிக்க கற்றுத்தாங்க அப்படின்னு சொல்லும்போது ஏசப்பா வந்துட்டு ஜபத்தை எப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லி கற்றுத்தராரு. சொல்லும்போது பரமண்டலங்கள் இருக்கின்ற எங்கள் பிதாவே அப்படின்னு சொல்லி அந்த ஜபத்துல அவரை பிதா அப்படின்னு சொல்லி கூப்பிடணும் அப்படின்றத சொல்லி தராரு. அதுக்கடுத்து உங்கள் நாமம் பரிசுத்தம் என்று சொல்லி எண்ணப்படுவதாக அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு இல்லைங்களா? ஏசப்பாவுடைய நாமம் பரிசுத்தம் அப்படின்னு சொல்லி அவர் எப்ப மகிமைப்படுவாரு? அந்த ஜபத்துல எழுதப்பட்டிருந்தபடியாக அவருடைய நாமம் பரிசுத்தம் என்று சொல்லி எல்லா புறஜாதிகள் மக்கள் மத்தியிலையும் எல்லாருக்கும் முன்னாடியும் அது பரிசுத்தம் என்று சொல்லி எண்ணப்படுவதாக என்று சொல்லி ஆண்டவர் எப்ப மகிமைப்படுவார் சொல்லுங்க? ஆண்டவர் எப்ப மகிமைப்படுவாரு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அவருடைய வார்த்தையின் படியில நாம் நடந்த அந்த வசனத்தை நாம் நிறைவேற்றும் பொழுதுதான் என்ன பண்ணுவாரு? ஆண்டவர் மகிமைப்படுவாரு. அந்த ஜபத்திலேயே முழுசாவே நம்ம செய்ய வேண்டிய காரியங்களையும் அந்த ஜபத்துல எழுதப்பட்டிருக்கும். உங்களுடைய ராஜ்யம் வருவதாக அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு. முதலாவதா ஆண்டவருடைய ராஜ்யம் வருவதற்கு முன்பதாக ஏசப்பா லூக்கா புத்தகத்திலையும் சொல்றாரு, பரலோக ராஜ்யம் அங்கே இருக்கிறது இங்கே இருக்கிறது அப்படின்றது போல அல்லப்பா, உங்களுக்குள் இருக்கிறது அப்படின்னு சொல்லி. முதலாவதாக அவருடைய ஆள்விகை என்கின்ற அந்த அரசு ஆள்விகை இருக்கே, அவர் அரசராக முதலாவதாக உன்னை ஆண்டு கொண்டிருக்கிறாரா. இன்னைக்கு கணவர் சொல்றோம் இல்லைங்களா? நீங்க ஆதியாகமத்துல பார்க்கும்போது ஏவாள குறித்து ஆண்டவர் என்னன்னு சொல்லுவாங்க, ஏவாளுக்கு உன்னுடைய கணவர் தான் உனக்கு என்னவா இருப்பான்? ஆண்டவனா இருப்பான், அவன் உன்னை ஆண்டு கொள்வான் அப்படின்னு சொல்லி. எப்படி ஆண்டு கொள்ளுகிறது? ஆண்டு கொள்ளுகிறது அப்படின்னா அந்த கணவருடைய வார்த்தையின் ஆலோசனையின் புத்திமத்தியின் படியே, அந்த புத்திமதியின் படியாக அந்த ஒரு மனைவியான சகோதரி நடந்து கொள்ளுகிறது தான் அவனு அந்த கணவருடைய ஆள்விகை, ஆண்டு கொள்வது. அப்படின்னா தேவனுடைய வார்த்தையின் அடிப்படையில நாம் நடந்து கொண்டிருக்கும் பொழுது அவருடைய ஆள்விகை என்கின்றது நமக்குள் இருக்கிறதா? உங்களுடைய ராஜ்யம் வருவதாக அப்படின்னு சொல்லி நம்ம வந்துட்டு ஜபிக்கிறதுக்கு முன்னாடியும் நம்ம ஜபிக்கிறோம். அந்த ஆள்விகை நமக்குள் வந்திருக்கு அப்படின்னா அந்த ராஜ்யத்துக்குள்ள நம்ம பிரவேசிக்கிறது தகுதி உள்ளவர்களாக இருக்கும். அப்படியே இப்ப எனக்குள்ள அவருடைய ஆள்விகை இல்லை, ஆனா அவருடைய ராஜ்யம் வருவதாக அப்படின்னா நானே கைவிடப்படுகின்றவனாக இருப்பேன். ஆனா உணர்வு பூர்வமா நம்ம தகுதி உள்ளவர்களாக அந்த இருக்கு, ஆமா அவர் வரத்தான் போகிறார் அப்படின்னா நானும் அதன்படி நடந்து கொண்டிருக்கேன், அவருடைய ஆள்விகைக்கு நான் உட்பட்டு நடந்து கொண்டிருக்கிறேன் இந்த பூமியிலேயே அப்படின்னு சொல்லி இருக்கும் பொழுது அதை சொல்லும்போது எப்படி சொல்லுவோம்? உணர்வு பூர்வமா விசுவாசத்தோடு கூட சொல்லுவோம் இல்லைங்களா? ஆண்டவருடைய நாமம் எப்பொழுது பரிசுத்தம் என்று சொல்லி எண்ணப்படும் அப்படின்னு சொல்லி அவர் எப்ப மகிமைப்படுவாரு அப்படின்றதுக்கு ஒரு வசனத்தை வாசிக்கலாம். யோவான் 12வது அதிகாரம் 27 28. யோவான் 12வது அதிகாரம் 27 28. இப்பொழுது என் ஆத்மா கலங்குகிறது, நான் என்ன சொல்வேன்? பிதாவே, இந்த வேலை நின்று என்னை இரட்சியும் என்று சொல்வேனோ? ஆகிலும் இதற்காகவே இந்த வேலைக்குள் வந்தேன். பிதாவே, உமது நாமத்தை மகிமைப்படுத்தும் என்றார். அப்பொழுது மகிமைப்படுத்தினேன், இன்னமும் மகிமைப்படுத்துவேன் என்கிற சத்தம் வானத்திலிருந்து உண்டாயிற்று. ஆமேன். ஆமேன். பாருங்களேன், ஏசப்பா மாம்சமும் ரத்தம் கொண்ட ஒரு முழு மனுஷனாக அவர் இருக்கும் பொழுது அவரை தேடிக்கொண்டு கிரேக்க மனுஷர்கள் வர்றாங்க. அப்படின்னா கிரேக்க மனுஷர்கள் அப்படின்னு சொன்னா யாரு? புறஜாதிகள். சரிங்களா? இப்ப புறஜாதிகள் வராங்க ஆண்டவரை தேடிக்கொண்டு அப்படின்னா அவங்க தேடி வரும்போது ஆண்டவருக்கு என்ன தெரியும்? அவர் செய்ய போற அந்த காரியத்தின் நிமித்தமாகத்தான், அந்த காரியத்தின் மூலியமாக இவங்க எல்லாருமே ரட்சிக்கப்படுவாங்க, புறஜாதிகள் எல்லாருமே இல்லைங்களா? அந்த விஷயத்தை வைத்துதான் ஏசப்பா சொல்றாரு, கோதுமை மணியானது மண்ணில் விழுந்து அது மறிக்காமல் போனால் தனியா கிடக்கும், ஆனா மரித்ததே ஆனால் மிகுந்த பலனை கொடுக்கும் அப்படின்னு சொல்லி அதுக்கடுத்து சொல்றாரு, அந்த கோதுமை மணியே அவர் தான். அந்த கோதுமை மணி அந்த சுயத்தை வெறுத்து
அவருடைய தெய்வத்துவத்தில் அவர் நிர்ணயம் செய்த அவருடைய வார்த்தையின் அடிப்படையில் அந்த வார்த்தையை நிறைவேற்றுகின்றது தான் பிதா என்கின்ற அவருடைய தன்மை மகிமைப்படுத்திக்கொள்ள அப்படிப்பட்ட ஒரு தீர்மானத்தை அவர் எடுத்த உடனே அவர் என்னன்னு சொல்லி சொல்றாரு, பிதாவே இதோ உங்க நாமத்தை நான் மகிமைப்படுத்தி இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இப்படித்தான் அவருடைய நாமம் பரிசுத்தம் என்று சொல்லி எண்ணப்படுவது, அவருடைய நாமம் மகிமைப்படுகின்ற விதம் இப்படியாகத்தான் இருக்கும். இன்னைக்கு ஒரு நாள் நான் இந்த உலகத்துக்குள்ள நான் போய் வந்து கொண்டு இந்த உலகத்தின் அலுவலர்களுக்குள்ள நம்ம இருந்த இந்த 24 ஹவர்ஸ்ல நிறைய விஷயங்களை நம்ம வந்துட்டு சந்திச்சிருப்போம். ஆனா அந்த விஷயங்களை நம்ம கடந்து வந்தது தேவனுடைய வார்த்தையின் அடிப்படையில இருந்திருந்தா நிச்சயமா ஆண்டவருடைய நாமம் மகிமைப்பட்டிருக்கும். ஹல்லேலூயா. சரி, இன்னொரு வசனத்தை வாசிங்க. மத்தாய் 21வது அதிகாரம் 22வது வசனம். மத்தாய் 21வது அதிகாரம் 22வது வசனம். மேலும் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்திலே எவைகளை கேட்பீர்களோ அவைகளை எல்லாம் பெறுவீர்கள் என்றார். ஆமேன். ஆமேன். நீங்க விசுவாசத்தோடு கூட நீங்க ஜெபத்தில் எவைகளை கேட்பீர்களோ அது எல்லாவற்றையும் நீங்க பெற்றுக்கொள்வீர்கள் அப்படின்னு சொல்லி இயேசுப்பா சொல்றாரு. நம்ம ஜபத்துல ஆண்டவர்கிட்ட எதெல்லாம் வேண்டிக் கொள்வோமோ அது எல்லாமே ஆண்டவர் கொடுப்பார் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். ஆனா அவருடைய சித்தத்தின்படி வேண்டிக் கொள்ளணும். ஆண்டவருடைய சித்தத்தின்படி அப்படின்னா எக்ஸாம்பிள் இப்ப வந்துட்டு ஆவின் கனிகள் எனக்குள்ள இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சை அடக்கம் சொல்லி இப்போ இந்த 9 கனி எனக்குள்ள காணப்படல அப்படின்னு சொன்னா ஆண்டவர்கிட்ட ஜபிக்கும் போது முதல் இடத்துல இப்படிப்பட்ட விஷயங்களை நான் ஜபத்துல முன்வைத்து நான் வேண்டிக் கொண்டா என்ன ஆகும்? ஆண்டவர் கொடுத்துருவாரு. அவருடைய சித்தத்தின்படி வேண்டிக் கொள்கிறோமே நம்ம தான், இல்லைங்களா? ஒன்னுல அவருடைய சித்தத்தின்படி நம்ம வேண்டிக் கொள்ளும் பொழுது நாம் அவரால் பெற்றுக்கொள்வோம் அப்படின்னு சொல்லி நாம் அறிந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு. சரிங்களா? அப்படி இருக்கும்போது அவருடைய சித்தத்தின்படி வேண்டிக் கொள்ளுகின்ற ஒரு ஜபமாக நம்மளுடைய ஜபம் எப்பொழுது இருக்க வேண்டும். இப்போ பாருங்களேன், நம்மளுக்குள்ள ஒரு பயம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இல்லைன்னா ஒரு பதற்றம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். சில காரியங்களை குறித்து ஏசப்பா எனக்கு மறதி இருக்கு ஏசப்பா அப்படின்னு சொல்லி எனக்கு வசனம் எல்லாம் வாசிக்கிற ஏசப்பா, ஆனா வசனத்தை ஞாபகம் வச்சுக்க முடிய மாட்டேன் ஏசப்பா அப்படின்னு சொல்லி ஒரு பதட்டமும் ஒரு பயமும் எப்பவும் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ யோவான் 14வது அதிகாரத்துல 26வது வசனம்னு நினைக்கிறேன். வசனத்தை வாசிக்கும் பொழுது அந்த இடத்துல அந்த துணையாளராக இருக்கின்ற அந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள வரும்போது அவரே சகலத்தை குறித்து நமக்கு ஞாபகம் ஊற்றி அவரே நமக்கு உபதேசிப்பார் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கும். அவரே நம்மளுக்கு எல்லாவற்றையும் ஞாபகப்படுத்துவாராம், அவரே நம்மளுக்கு உபதேசிப்பாராம். இப்போ இந்த வசனத்தின் அடிப்படையில இதை நான் இந்த வசனத்தை விசுவாசிச்சிருக்கேன். அதனால அந்த வசனத்தை அப்படியே வைத்து கிளைம் பண்ணிக்கிறேன். அந்த வசனத்தை கிளைம் பண்ணிக்கிற விதம் எப்படி? விசுவாசத்தோடு கூட ஆண்டவர் சொன்னதின்படி ஏதோ விசுவாசத்தோடு கூட நீங்க ஜபத்துல எதெல்லாம் நீங்க வேண்டிக் கொள்வீங்களோ அது எல்லாத்தையும் பெற்றுக்கொள்வீர்கள் அப்படின்னு சொல்லி. உண்மை பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ், அப்படியே எடுத்துட்டு ஏசப்பா எனக்குள்ள மருதி இருந்துச்சு இவ்வளவு நாள், அப்பா எனக்குள்ள அப்பா இதோ ராஜா பயம் எப்ப பார்த்தாலும் வெளியே போகும்போது வரும்போது யாருக்குன்னா பேச வச்சா ரொம்ப விஷயத்துல நான் பயந்துக்கிறேன் ஏசப்பா. ஆனா நீங்க 1 தீமோத்தேயு 1வது அதிகாரம் 7வது வசனத்துல சொல்லியிருக்கீங்களா ஏசப்பா, பலமும் அன்பும் தெளிந்த புத்தி உள்ள ஆவியை உங்களுக்கு கொடுத்திருக்க அப்படின்னு சொல்லி. அதனால நான் உங்களுடைய ஆவியை பெற்றிருக்கிற உம்முடைய மகனா இருக்கிறேன். எனக்கு திக்கு வாயிலா கிடையாது ஏசப்பா, நீங்க எனக்கு நாவா இருக்கிறீங்க அப்படின்றது போல ஒவ்வொரு விஷயங்களையும் இப்படி வசனத்தின் அடிப்படையில அப்பா எனக்குள்ள கோவம் இருந்துச்சு, இந்த கோவ சுபாவத்தை இயேசு நாமத்துல இப்பொழுதே எடுத்து போடுறேன். அப்பா நான் எனக்குள்ள இப்பொழுது அப்பா எல்லார்கிட்டையும் பேசும் பொழுது அப்பா சாந்தமா பேசும்படியான அந்த ஒரு சாந்தமுள்ள உம்முடைய ஆவிய அந்த ஒரு குணத்தை நீங்க எனக்கு கொடுத்திருக்கீங்கன்னு சொல்லி என்னை இயேசு நாமத்துல பிளஸ் பண்றேன். நீங்க கொடுத்துட்டீங்க, நான் பெற்றுக்கொண்டேன், அவ்வளவுதான். அதுக்கடுத்து நீங்க நடந்து கொண்டு பாருங்களேன். எனக்கு உங்களுக்குள்ள முழுசாவே அந்த பழைய சுபாவம் போயிருக்கிறது உங்களால உணர்ந்து கொள்ள முடியும். எப்படி அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா வசனத்தை தான் அதுக்குள்ள உயிர் இருக்கு அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு, ஜீவன் இருக்கு. அந்த வார்த்தையானவருக்குள்ள ஜீவன் இருக்கு. நீங்க விசுவாசித்து அவருடைய சித்தத்தின்படி இது எல்லாவற்றையும் நீங்க வேண்டிக் கொள்கிறதுனால அது எல்லாவற்றையும் அந்தந்த நேரத்திலேயே அந்தந்த செகண்ட்லயே நீங்க அதை பெற்றுக்கொள்வீங்க. அதனால எல்லா விஷயங்களும் அவ்வளவுதான். சரி, அடுத்து இன்னொரு வசனத்தை வாசிங்க. மார்க் 9வது அதிகாரம் 29வது வசனம். மார்க் 9வது அதிகாரம் 29வது வசனம். அதற்கு அவர், இவ்வகை பிசாசு ஜெபத்தினாலும் உபவாசத்தினாலுமே அன்றி மற்ற விதத்தினாலும் புறப்பட்டு போகாது என்றார். ஆமென். இந்த விதமான பிசாசு ஜபத்தினாலும் இதோ உபவாசத்தினாலும் அன்றி வேற எதனாலையும் விட்டு போவாது அப்படின்றாங்க.
அப்படின்னா யார் எந்த பிசாசு இது? ஒரு வாலிபஸ்தனை யங்ஸ்டரா இருந்த ஒரு சகோதரனை வந்துட்டு அவங்க தகப்பன் வந்துட்டு சீஷருங்க கிட்ட கூப்பிட்டுன்னு வந்து, இது போல அவனுக்கு ஃபிட்ஸ் வியாதி இருக்கு, இந்த ஃபிட்ஸ் வியாதியில இருந்து இவனுக்கு விடுதலையை தாங்க அப்படின்னு சொல்லி இவனுக்காக ஜபிங்க அப்படின்னு சொல்லி ஜபிக்கும் பொழுது சீஷர்கள் மூலியமா அந்த பிசாசு துரத்த முடியல. அவன் ஃபிட்ஸ் வியாதினால அவஸ்தப்படுறதுக்கு காரணமா இருந்தது என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அதான் பாவத்தின் மூலியமா உள்ள வந்துட்டு பிசாசு உக்காந்துட்டு இருக்கான். அந்த பிசாசு அந்த வாலிபஸ்தனை வந்துட்டு அந்த வாலிபனை முழுசாவே அழுக்கடித்து கொண்டிருக்கு. சீஷருங்க ஜபிக்கிறாங்க, பிசாசு போல. ஏசப்பா வந்தாரு, கட்டளை இடுறாரு, அவ்வளவுதான் பிசாசு விட்டு போயிடுச்சு. அதுக்கடுத்து சீஷருங்க எல்லாருமே டவுட்டா, ஏசப்பா இது ஏன்பா நாங்க ஜபிக்கும் போது போல நீங்க ஜபிச்ச உடனே போயிடுச்சு, நீங்க கட்டளை இட்ட உடனே போயிடுச்சு, எப்படிப்பா அப்படின்னு சொல்லி கேட்டா ஏசப்பா சொல்றாரு, உங்களுக்கு பிதா என்கின்ற அவருடைய தெய்வத்தின் தன்மையோட கூட இந்த மாம்ச தன்மையோடைய கனெக்டிவிட்டி அப்படின்றது உபவாச ஜபத்துல தான் அதிகமா பெருகி அந்த பலன் உங்கள் மூலியமா வெளிப்படுகின்றதுக்கு அது சாதகமா இருக்கும். ஒருவேளை மாம்சத்துக்கே நீங்க அதிகமாக முக்கியத்துவத்தை கொடுத்து கொண்டு புசித்து கொண்டு குடித்து கொண்டு வெறித்து கொண்டு இது போல மாம்ச எண்ணங்களோடையே பேசிக்கொண்டு தேவனுடைய வார்த்தைக்கு சம்பந்தம் இல்லாத காரியம் இப்படியே இருக்கும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அந்த தெய்வத்துவத்தின் அந்த பலன் உங்கள் மூலியமாக வெளிப்பட்டிருக்கின்றதுக்கு அது ஒரு தடையாக இருக்கும். அப்படின்னா நம்மளுக்கும் ஆண்டவருக்கு உண்டான அந்த நெட்வொர்க் கனெக்டிவிட்டி இருக்கு. அந்த கனெக்டிவிட்டி அப்படின்றது உபவாசத்தல் மூலியமாக அதிகமா கனெக்டிவிட்டியோட கூட நம்மளால இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி பார்க்க முடியும். எது வேணா இப்போ ரெவலேஷன் மீட்டிங் வந்துட்டு போன வாரத்துல நடந்துச்சு. 2 நாள் ரெவலேஷன் மீட்டிங் இல்லைங்களா? யாரெல்லாம் 1 மணி நேரம் ஜபமே எனக்கு கஷ்டமா, நான் 1 மணி நேரம்லாம் என்னால ஜபிக்க முடியாது பிரதர், அப்பப்போ டைம் பார்த்துட்டே இருப்பேன், ஜபிக்கலாம் அப்படின்னு நினைப்பேன். ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் ஒரு சில விஷயங்களை சொல்லுவேன் ஏசப்பா கிட்ட. 5 நிமிஷத்துக்கு மேல வேற என்ன விஷயம் இருக்கு, வேற எந்த சப்ஜெக்ட் ஜபிக்கிறதுனே எனக்கு தெரிய மாட்டேங்குது. அதுக்கடுத்து ஸ்தோத்திரம் ஆண்டவரே, இல்லைன்னா எதுனா ஆண்டவருக்கு அப்படியே ஸ்தோத்திரத்தை செலுத்தினே இருந்துருவேன் பிரதர். சில பேருக்கு எதுவுமே ஞாபகம் வராது, அப்படியே ஸ்தோத்திரம் செலுத்திட்டே இருப்பேன் பிரதர். அப்படி ஜபிச்சா கூட எனக்கு ஒரு 10-15 நிமிஷம், அதுக்கு மேல என்னால ஜபிக்கவே முடியாது பிரதர் அப்படின்றது போல அவங்க சரீரம் வந்துட்டு ஒத்தளிக்கவே முடியாம தவித்து கொண்டே 1 மணி நேரம் ஜபிக்கணும்னு நினைக்கிறேன், உக்காரணும்னு பாக்குற ஆண்டவரோட சமூகத்துல எதுனா ஒரு விஷயங்க எனக்கு அப்படியே தடையாவே இருக்கு. இந்த வேலை அந்த வேலை, இல்ல செய்ய வேண்டிய வேலை, இல்ல அப்படியே பாதிய விட்ட வேலை, இப்படியே எனக்கு ஒரு அலைச்சலாவே இருக்கும் அப்படின்னு. கிட்டத்தட்ட நம்ம வீட்டுல வந்துட்டு பசங்க விளையாடிட்டு இருக்கிற பசங்களை பலவந்தமா பிடிச்சு நம்ம வந்துட்டு உக்காந்துருந்து இந்த ஹோம்ஒர்க் எழுது, இன்னைக்கு இந்த மேத்ஸ் நான் சொல்லி தரேன் வா உக்காரு அப்படின்னும் போது அவங்க சொல்லுவாங்க கொஞ்ச நேரத்துக்கு, அம்மா கொஞ்சம் தாகமா இருக்கு தண்ணி கொண்டு வா அப்படின்னு சொல்லி கொஞ்சம் டாய்லெட் போயிட்டு வந்துடுறேன். நான் கொஞ்சம் ஸ்டேபிள் மைண்ட் உக்காடுறதுக்கு அவங்களுக்குள்ள அந்த ஸ்டேபிள் அந்த மைண்டுக்கு உள்ள வர்றதுக்கு கொஞ்சம் டைம் பிடிக்குது இல்லைங்களா? எவ்வளவு நேரம் பிடிக்குது? 5-10 மினிட்ஸ். நம்ம வேலைக்கு போனாலும் அவ்வளவுதான், செய்ய வேண்டிய வேலை எல்லாம் இருக்கும், டக்குன்னு எடுத்த உடனே அதே மைண்டோட செயல்பட முடியாது. ஒரு 10 மினிட்ஸ் எடுக்கும் இல்லைங்களா? அதுக்கடுத்து ஒரு 10-15 மினிட்ஸ் அப்படியே. அது போலதான் அன்னைக்கு மீட்டிங் போயிருந்தோம். 2 days நம்ம வந்துட்டு உக்காந்த இடத்துலயே கிட்டத்தட்ட 8-10 மணி நேரம் நம்ம வந்துட்டு 2 நாள் ஒரு 16 மணி நேரம் நம்ம வந்துட்டு ஒரே இடத்துல உக்காந்துட்டு இருந்தோம். அப்போ அந்த உக்காந்துட்டு இருந்ததன் மூலியமாக உங்க சரீரத்தை முழுசா ஆவியான ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள நீங்க கொண்டு வந்துட்டீங்க. கொண்டு வந்த அந்த கையோட நீங்க போய் வீட்டுல ஜபிக்கவும் முன்னாடி போல நீங்க வந்துட்டு ஆவியானவரோட கூட நடத்தப்படுறதுக்கு நீங்க இடம் கொடுத்திருந்தா நிச்சயமா உங்களாலே புரிஞ்சுக்க முடியும், ஓஹோ நான் எந்த அளவுக்கு சரீரத்துல விழுந்து போயிருந்தேன் அப்படின்றது இப்பதான் தெரியுது அப்படின்னு சொல்லி. அது போலத்தான் ஆண்டவருடைய சமூகத்துல நம்ம வந்துட்டு உபவாச ஜபத்தோட நம்ம உட்காரும் போது என்ன ஆகும், சரீரத்தின் எண்ணங்கள் எல்லாம் ஒன்னொன்னா எப்போ அது பலவீனம் அடையுமோ அது பேசுறது ஸ்டாப் ஆகும், சரீரத்தின் உணர்வுகள் பேச ஸ்டார்ட் ஆகும். அப்போ ஆவியானவருடைய அந்த வார்த்தைகள் மட்டும்தான் நம்மளுக்குள்ள கேட்க ஆரம்பிக்கும் இல்லைங்களா? எப்படி ஜபிக்கலாம் பிரதர்? உபவாச ஜபம் காலைல 6 மணில இருந்து சாயந்தரம் 6 மணி, அது போல ஒரு 12 hours போல. நடுவுல வேணும்னா நீங்க தண்ணி குடிக்கலாம். அது இல்லாம உங்களுடைய விசுவாசத்துக்கு ஏற்றத்தின்படி அது இருக்கட்டும் சரிங்களா? சில இடங்கள்ல எல்லாம் வந்துட்டு ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்டுலாம் உட்காந்துப்பாங்க, அது போல உபவாச ஜபம் பண்ணக்கூடாது. அதுக்கடுத்து ஜபிச்சிருவாங்க, உபவாச ஜபிச்சுட்டு கறிகீரி எல்லாம் கொண்டு வந்து எல்லாத்தையும் செஞ்சு வச்சிருப்பாங்க. கரெக்டா இதுதான் பிடிக்கும்னு சொல்லி உக்காந்துருந்து ஒரே வாட்டி சாப்பிட்டு எடுத்துருவாங்க. சரீரம் அப்படியே இதா இருந்தது முழுசா அதுக்கு முக்கியத்துவத்தை கொடுக்கறது போல ஆயிரும் இல்லைங்களா? திருப்பியும் அப்படி இல்லாம நம்ம வந்துட்டு உபவாச ஜபத்தை வந்துட்டு மனப்பூர்வமா ஆண்டவரோட சமூகத்துல உட்கார்ந்துருந்தோம். அது எப்படி இருக்கணும்? உணர்வுபூர்வமா நம்ம செஞ்சு கொண்டிருக்கோம், மனப்பூர்வமா செஞ்சு கொண்டிருக்கோம், ஏதோ ஒரு கடமைக்காக செய்யறோம் அப்படின்றது போல இருக்கக்கூடாது இல்லைங்களா? ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, உபவாச ஜபத்தோட கூட பரிசுத்த ஆவியானவர் கிறிஸ்துவோட கூட இசைந்து இருக்கிறவன், அவரோட
கர்த்தரோட சேர்ந்திருக்கிறவன் அவரோடு கூட ஒரே ஆவியா இருக்கிறான் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு. அந்த ஒரே ஆவியா இணைந்து அவருடைய வார்த்தையை நம்ம வந்துட்டு உணர்வுபூர்வமா கேட்கறதுக்கு உபவாச ஜெபம் அப்படின்றது ரொம்ப பயனா இருக்கும் நம்மளுக்கு. அதன் மூலியமா ஆண்டவருடைய பலன் வல்லமை உங்க மூலியமா வெளிப்படும். நீங்க ஜெபிக்கும் போது சில பேர் கேட்டிருப்பீங்க, இப்படி எல்லாம் செஞ்ச யாருன்னா வந்துட்டு இருந்திருந்தவர்களுக்கு ஆண்டவரோட கூட இப்படி ரொம்ப ஐக்கியமா இருந்திருந்தேன் பிரதர். நான் ஜஸ்ட் ஹலோ சொன்னேன், நான் ஜஸ்ட் பேசினேன், அவ்வளவுதான், நான் எதுவுமே சொல்லல, பிசாசு அவங்களை விட்டு போச்சு. இந்த வியாதிஸ்தர் ஒருத்தர் இருந்தாங்க, ஹார்ட் அட்டாக் அப்படின்னு சொல்லி இது பிடிச்சிட்டு இருந்தாங்க, நான் கால்ல தான் பேசினேன், அவங்களை ஏதோ கரண்ட் பாஸ் ஆகுறது போல ஆச்சா, அப்படியே அந்த ஹார்ட் வந்துட்டு நார்மலா வந்துட்டு வேலை செய்ய ஸ்டார்ட் ஆயிடுச்சு. எங்களுக்கு ஆயிருக்கு, எனக்கு ஆயிருக்கு, எங்களுடைய சகோதரர்கள்ல நிறைய பேருக்கு ஆயிருக்கு. மாம்சத்துல மேன்மை பாராட்ட ஒன்றும் இல்லை, நம்ம தூசியும் துரும்புமா இருக்கும் இல்லைங்களா, புழு பூச்சியை போல. நம்மளுடைய நீதிலாம் கர்த்தருக்கு முன்னாடி எப்படி இருக்கு, அழுக்கான கந்தையை போல இருக்கு அப்படின்னு சொல்லி அது போலதான் இருக்கு. ஆனா அவர் தான் வெளிப்படுறாரு, அவர் தான் பேசுறாரு. அவர் வெளிப்படுறதுக்கு தடையா இருக்கிறது நம்மளுடைய கீழ்ப்படியாம நம்மளுடைய அவிசுவாசங்கள் தான். அவர் வெளிப்படுறதுக்கு நம்மளை ஒப்பு கொடுத்தா அவர் அற்புதமா நம்மை மறைத்து கொண்டு, ஆதி அப்போஸ்தலர்களை மறைத்து கொண்டு என்னெல்லாம் செய்தாரோ அது எல்லாவற்றையும் நம்மை மறைத்து கொண்டு ஆண்டவர் செய்கின்றதுக்கு எப்பொழுதும் அவர் ஆயத்தமாகத்தான் இருக்கிறார். சரி, இன்னொரு வசனத்தை வாசிங்க. மார்க் 11வது அதிகாரம் 25வது வசனம். மார்க் 11:25. நீங்கள் நின்று ஜெபம் பண்ணும் போது ஒருவன் பேரில் உங்களுக்கு யாதொரு குறை உண்டாயிருக்குமானால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களை உங்களுக்கு மன்னிக்கும்படி அந்த குறையை அவனுக்கும் மன்னியுங்கள். ஆமென். ஆமென். இதோ நீங்க நின்று கொண்டு ஜபிக்கும் பொழுதெல்லாம் ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறைபாடு உண்டானால் என்ன பண்ணணுங்களா, நீங்க வந்துட்டு இந்த விஷயங்கள்ல அந்த சகோதரர் நடந்து கொண்டது பிஹேவியரே எனக்கு பிடிக்கல, அவங்க வந்துட்டு இந்த சில விஷயங்களை எனக்கு கொஞ்சம் கூட சகிக்கவே முடிய மாட்டேங்குது அப்படின்றது போல எது வேணாலும் நடந்திருக்கலாம். பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், ஆண்டவருடைய பிள்ளைகளா இருக்கிற நாம ஒரு விஷயத்தை எதிர்பார்க்கிறோம், அதன்படித்தான் அவங்க இருக்கணும் அப்படின்றது போல அல்ல. நம்மளுடைய இருதயம் எப்பொழுது எப்படி இருக்கணும், சுத்த இருதயம் உள்ளவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். ஒருவேளை ஒரு சகோதரர் நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன் ரொம்ப விசுவாசத்துல இருக்கிறாங்க, அவங்க அவிசுவாசம் போல இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா சரி, அவங்க அவிசுவாசமா இருக்கிறாங்க அப்படின்றதுனால அவங்க மேல கோவப்படுறதையும் எரிச்சல் படுறதுலயும் ஒரு இது இல்லை. ஆனா அவங்க தாங்குறதும் அவங்கள புரிஞ்சுக்கிறதும் அவங்களை எப்படி ஊக்குவிக்கிறதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்றதுதான் அங்க முக்கியமான சப்ஜெக்ட். அதனால நான் வந்துட்டு ஒருவர் பேர்ல ஒருவர் குறைபாடு உண்டாவது போல அந்த சகோதரருடைய சில குறைபாடு எனக்குள்ள ஒரு கோவத்து போல இருந்துருச்சு அப்படின்னா நான் என்ன பண்ணணுமா, ஜபிக்கிறது முன்னாடி அந்த சகோதரனை மன்னிக்கணும். மன்னிச்சா மட்டும்தான் நான் வந்துட்டு ஆண்டவர் முகத்தை பார்க்க முடியும், ஏன் ஜபம் ஆண்டவர் கேட்பாரு. இல்லைன்னா நான் அவரை மன்னிக்காத காரணத்தினால நான் அது உள்ளத்திலேயே வச்சுட்டு என்ன இப்படி பண்ணிட்டாங்க எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்க மாட்டேங்குது, ஐயோ அதெல்லாம் என்னால ரொம்ப வந்துட்டு அருவருப்பா இருந்துச்சு அப்படின்னு சொல்லி நம்மளுக்குள்ளேயே பேசிக்கொண்டே இருக்கும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இல்ல நினைச்சிட்டே இருக்கும், உள்ளத்துல பாரமாவே இருக்குன்னா கடைசிக்கு எனக்குள்ள அந்த சகோதரர் மேல ஒரு கோபம் இருக்கு, அந்த கோபத்தினால அவங்கள மன்னிக்காம இருக்கேன். ஏன், என்னுடைய எவ்வளவு கீழ்ப்படியாம லிஸ்ட ஆண்டவர் மன்னிச்சாரு, ஒவ்வொரு நேரத்திலயும் அவர் மன்னிச்சு கொண்டு வந்தாரு. அதே சகோதரர் இன்னைக்கு உன்னை போல இருக்கிற அந்த சகோதரன் இன்னைக்கு இப்படி இருக்கிறாரு, ஆனா உனக்கு அவரை மன்னிக்கிற அந்த இருதயம் இல்லையே. இல்லைன்னா ஆண்டவர் உன்னை மன்னிக்க மாட்டார். மன்னிக்கல அப்படின்னு சொன்னா எப்படி அவரை பார்க்க முடியும், பார்க்கவே முடியாதுன்னா எப்படி நம்மளுடைய ஜபத்தை அவர் கேட்பாரு, கேட்க முடியாது. அதனாலதான் ஏசப்பா சொல்றாரு, நீங்க நின்று கொண்டு ஜபிக்கும் பொழுதெல்லாம் ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறைபாடு உண்டானால், ஒரு மகனா மகளா ஒரு ஆஸ் எ டிசைபிளா ஏசப்பாவுடைய சீஷனா நீ எப்படி ஒரு விஷயத்த பொறுத்துக்கிற, ஏன் பொறுத்துக்கிற தன்மையே இல்லை உனக்கு அப்படின்றது போலதான் உங்களுக்கு நீங்க கொஸ்டின் கேட்டுக்கணும். நிறைய வாட்டி நம்மளுக்கு தான் கரெக்ஷன், வேற மத்தவங்களுக்கு கரெக்ஷனே கிடையாது. சில வாட்டி அதை வந்துட்டு பொறுக்க முடியல அப்படின்னு சொன்னா ஏன் நான் இப்படி நினைக்கிறேன்ட்டு நம்மளுக்கு தான் நம்ம கொஸ்டின் கேட்கணும் பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ். அப்போ அவங்கள மன்னிக்கிற உள்ள நம்மளுக்குள்ள வந்துடும். இல்ல அப்படின்னு சொன்னா கடைசி வரைக்கும் நம்ம இப்படித்தான் கல்ல போல இருதயம் கடினம் அடைஞ்சு போயிடும். கடைசிக்கு என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி கைவிடப்படுகின்றது, பரிதபிக்கப்படுகின்ற நிலைமைக்கு உள்ளாயிருவோம். அதனால நம்ம நின்று கொண்டு ஜபிக்கும் பொழுதெல்லாம் நம்ம இப்படிப்பட்ட மனநிலைமை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். வீட்டுல இருக்கட்டும், வேற எங்கே இருக்கட்டும், நீங்க அதிக அன்பு செலுத்தி இருக்கிற நபராக இருக்கட்டும், நீங்க எதிர்பார்க்காதபடி எதிர்ப்பு அவங்க மூலியமா நீங்க சந்தித்திருக்கலாம், அவங்கள மன்னித்து தான் தீர வேண்டும். ஒரு தேவனுடைய மகனாக மகளாக ஏசப்பா கல்வாரி சிலுவையில் செய்தது, ஸ்தேஃபான் செய்தது எல்லாவற்றையும் நமக்கு நிதர்சனமாக இருக்கிறது. சரிங்களா? சரி, இப்படி நீங்க செய்யும்போது உங்க ஜபத்துக்கு தடை வராது அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு. யோபு 11வது அதிகாரம் 13-15. யோபு 11வது அதிகாரம் 13-15. நீர் உம்முடைய இருதயத்தை ஆயத்தப்படுத்தி
உம்முடைய கைகளை அவருக்கு நேராக விரித்தால் நலமாயிருக்கும். உம்முடைய கையிலே அக்கிரமம் இருந்தால் அதை தூரத்தில் அகற்றிவிட்டு அநியாயம் உம்முடைய கூடாரங்களில் வாசமாயிருக்க ஒட்டாதிரும். ஆமேன். நீங்கள் உங்களுடைய இருதயங்களை என்ன பண்ணணுமா? ஆயத்தப்படுத்தி. எப்படி இருதயத்தை ஆயத்தப்படுத்துறது? ஆண்டவரை பார்க்கும்படியா, அவருடைய வார்த்தையை கேட்கும்படியா, நான் என்னுடைய ஜபத்தை அவர் கேட்டு அந்த ஜபத்துக்கு அவரு பதில் கொடுக்கறது. இந்த எல்லா ப்ரோசஸும் எப்படி நடக்குதா? அக்கிரமம் உன்னுடைய கைகளில் இருந்தா அதை முற்றிலுமா நீ என்ன பண்ணணும்? கழுவி விடு. அக்கிரமத்தை முற்றிலுமா விட்டுரு அப்படின்றாங்க. அவ்வளவுதான். நம்ம நிறைய வாட்டி மன்னிப்பு கேட்போம், ஆண்டவரே மன்னிச்சிருங்கன்னு சொல்லி. விட்டுட்டு கேட்டா தான் மன்னிப்பு கிடைக்கும். செஞ்ச காரியத்துக்கு மனம் வருந்தி ஒரு மனம் திரும்புதலுக்கு ஏதுவான ஒரு துக்கம் உண்டாகும் இல்லைங்களா? அந்த துக்கம் வந்துச்சுன்னா அது நான் விரும்பல, அது எனக்கு பிடிக்கல அப்படின்னு நான் சொல்லி அர்த்தம். அப்படின்னா நான் விட்டுருக்கேன், இப்ப நான் ஜபிக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். என் அக்கிரமம் என் கைகள்ல இல்ல, என் இருதயம் ஆண்டவருக்கு முன்பதாக ஆயத்தமா இருக்கு. உன் கைகளை பிரித்த ஆண்டவரை நீ நோக்கி கூப்பிடும் பொழுது அவர் உன்னுடைய ஜபத்துக்கு பதில் கொடுக்கின்றவராக இருக்கிறார். 1 பேதுரு 3வது அதிகாரம் 7வது வசனத்திலே எழுதப்பட்டிருக்கு, கணவனும் மனைவியும் 2 பேரும் குள்ளியும் சமாதானம் கெட்டுடுச்சுன்னா, ஏதோ இப்போ மனைவியானவள் பலவீனமான மண்பாண்டம், அவளுக்கு அநேக விஷயங்களை ஒரு சகோதரர்களை போல அந்த சகோதரிக்கு இருதயத்துல வைத்துக்க முடியாது. எந்த விஷயம் இருந்தாலும் வார்த்தை வழியா அது என்ன பேசி கொண்டிருக்கு அப்படின்னு சொல்லி புரியாத அளவுக்கு பேசிடுவாங்கன்னு வச்சுக்கோங்க. சரிங்களா? இருதயத்தின் பாரத்தை அப்படியே ஊற்றி விட்டேன் அப்படின்றது போல. ஆனா சொன்னதுக்கு அடுத்து அவங்க கிட்ட நடந்து கொள்ளுகிற அந்த நடக்கை, கணவராக பலவீனமான மண்பாண்டமா இருக்கின்ற அந்த சகோதரியை தாங்கி கொள்ள முடியாத அளவுக்கு நானும் பதிலுக்கு சில வார்த்தைகளை விட்டேன், இல்ல நான் என்னுடைய பல பிரயோகத்தை செய்கிறேன்ங்கிறது போல அடிக்கிறேன் அப்படின்றது போல எந்த விஷயங்களே ஆகட்டும், 2 பேருக்குள்ளேயும் சமாதானம் கேடுகின்ற எந்த விஷயம் நடந்திருந்தாலும் உங்களுடைய ஜபத்துக்கு தடை வரும் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு. 1 பேதுரு 3வது அதிகாரம் 7வது வசனத்துல எழுதப்பட்டிருக்கு. வசனத்தை வாசிக்க போறது கிடையாது, நீங்க வீட்டுல வாசிச்சுக்கோங்க. அப்படின்னா கணவனும் மனைவிக்கு நடுவுல சமாதானம் கேட்டிருந்தா ஃபர்ஸ்ட் அதை சமாதானப்படுத்திக்கணும். கணவன் மனைவி மத்தியிலேயே எப்படின்னா சகோதரர்கள் மத்தியில எப்படி நினைச்சு பாருங்க, சகோதரர்கள் மத்தியில நினைச்சு பாருங்க இல்லைங்களா? எல்லார் மத்தியிலயும் அவ்வளவுதான். சமாதானம் இல்லாம எல்லாருடைய கூட நம்ம சமாதானமா இருக்கிறதுக்கு நம்ம எப்போ ஆயத்தப்படணும். நம்ம சமாதானத்தை தேடி அதுக்காக பிரயாசப்பட்டணும் அப்படின்னா நிச்சயமா நம்ம பரிசுத்தத்தை கண்டிப்பா நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம அது பரிசுத்தம் என்கின்ற அந்த ஒரு அச்சீவ்மெண்ட் நம்மளுடைய வாழ்க்கையில இருக்கும். பரிசுத்தம் இருக்கிறதுனால ஆண்டவருடைய கனெக்டிவிட்டி எப்பவும் நம்மளோட இருக்கும். எப்போ சமாதானமற்ற சில விஷயங்கள் வருமோ, அதை பத்தியே நம்ம இது பண்றோமோ, அப்போ தான் நம்ம அசுத்தமா மாறுறதுனால ஆண்டவரை பார்க்க முடியாது. சரி, சங்கீதம் 3வது அதிகாரம் 5வது வசனத்தை வாசிங்க. சங்கீதம் 3வது அதிகாரம் 5வது வசனம். நான் படுத்து நித்திரை செய்தேன், விழித்துக் கொண்டேன், கர்த்தர் என்னை தாங்குகிறார். ஆமென். இங்க பாருங்களேன், நான் படுத்து ஒருங்கி கொண்டேன், கண் விழித்து கொண்டேன் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது யாரை குறித்து அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, சங்கீதக்காரனா இருக்கின்ற தாவீதை குறித்து. அவர் அவருடைய வாழ்க்கையில் இருந்த அநேக பிரச்சனைகளை குறித்து ஆண்டவர்கிட்ட விண்ணப்பத்தை செய்யறாரு. அப்பா, சத்துருக்கள் என்னை சூழ்ந்து நின்று கொண்டிருக்கிறார்கள் ராஜா, என்னை குறித்து தான் அவன் எப்படியாக அவனை மெனுங்கலாம் என்கிறதை போல அவங்க ஒவ்வொரு விஷயங்களையும் குறித்து யோசித்து கொண்டே இருக்கிறாங்க. எனக்கு விரோதமா அநேக விஷயங்களை செய்யணும் அப்படின்னு சொல்லி எனக்கு முன்னாடி வலை விரித்து காத்து கொண்டிருக்காங்க ஏசப்பா அப்படின்றது போலதான் இந்த 3வது அதிகாரத்தை ஃபுல் சாப்டர் நீங்க வாசிச்சு பாருங்க. ஆண்டவர்கிட்ட ஜபிப்பாரு. ஜபிச்சுட்டு இந்த எல்லா காரியங்களையும் சொல்லிட்டு அதுக்கடுத்தா சொல்றாரு, ஆனா உங்ககிட்ட என்னுடைய இருதயத்தில் இருக்கிற இந்த எல்லா விஷயங்களையும் உங்ககிட்ட சொல்லிட்டேன். சொன்னதுனால நீங்க தானே அதை பார்த்துப்பீங்க. அதனால நான் கவலை இல்லாம தூங்க போறேன், தூங்கி கவலையே இல்லாம எந்திரிச்சுக்க போறேன் அப்படின்னு சொல்லி. நீங்க நினைச்சு பாருங்களேன், ஒரு ராஜாவா இருக்கிறவரு, அவருக்கு எவ்வளவு கமிட்மெண்ட்ஸ், எவ்வளவு விஷயங்கள் இருக்கும். அப்படியே நிறைய எதிரிகளை சந்திக்க வேண்டியதா இருக்கும். அவங்களுடைய எதிரிகள் போடுகின்ற திட்டத்துக்கு இவரு கூட ஏற்ற சில திட்டங்களை போடணும். இப்படி எப்பவும் ஒரு ப்ரெஷராவே இருக்கும் இல்லைங்களா? ஆனா அவரு சொல்றாரு, எனக்கு எந்த விஷயங்களை கேள்விப்பட்டாலும் அதுல ஆண்டவர்கிட்ட சொல்லிட்டேன்னா எனக்கு ப்ரெஷராவே இல்லை, நான் முழுசாவே ஃப்ரீயா ஹாயா படுத்து தூங்கி எந்திரிக்கிறேன் அப்படின்றாரு. நம்ம எப்படி இருக்கிறோம் பிரதர்? எனக்கு தூக்கவே, சில பேர் சொல்லுவாங்க நான் தூங்கியே ரொம்ப நாள் ஆச்சு, எப்ப பார்த்தாலும் நான் தூக்கவே வரமாட்டேன் பிரதர். என்ன அப்படின்னா ஏதோ ஒரு பிரச்சனை மண்டைக்குள்ளேயே ஓடிக்கொண்டே இருக்கு அப்படின்னு சொல்லி. ஆனா அதை ஆண்டவர்கிட்ட சொல்லியிருக்கீங்களா? சொன்னதுக்கு அடுத்து அதை அவர் பார்த்துப்பாரு அப்படின்றத விசுவாசிச்சிருக்கீங்களா? விசுவாசிச்சிருந்தா கண் ஒருங்கணும், கண் அப்படியே மூடின நேரத்திலேயே அப்படியே உறக்கம் வந்துடும், அப்படியே தூங்கிடுவீங்க.
இல்லைங்களா? அப்படிப்பட்ட ஒரு ஆழ்ந்த நித்திரைய நம்மளுடைய வாழ்க்கையில வந்துட்டு எப்பவும் பார்த்திருக்க மாட்டோம். அது போல ஒரு தூக்கத்தை ஆண்டவர் கொடுத்துருவாரு. பயமும் இருக்காது தூங்கும்போது. எந்த விதமான அந்த என்னன்னு சொல்லுவோம், அந்த பிரஷர் போல அப்படி இல்லாம ரொம்ப ஃப்ரீயா இருப்போம். சரி, எருசலேமுடைய நலனுக்காக கூட நம்ம ஜபிக்கணும். அதோடைய நலம் அவருடைய பிள்ளைகளாகிய நமக்கு என்ன உண்டு பண்ணுமா, நம்மளுக்கு ஆசீர்வாதத்தை தரும் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்க. எருசலேமுடைய அங்க நடக்கிற எல்லா விஷயத்துக்காக, இஸ்ரேல் ஜனங்களுக்காக ஜபிக்கிறதுக்கு நம்ம கடமைப்பட்ட brothers and sisters. இந்த விஷயங்கள் கூட எப்பவும் நம்மளோட ஜபத்துல ஞாபகம் இருக்கட்டும் நம்மளுக்கு. ஓகே, நான் ஒரு ஃபைனல் பிரேயர் ஒப்பு கொடுத்து ஒரு ப்ரே பண்றேன். ஸ்தோத்திர இயேசுப்பா, சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தரே, ராஜாதி ராஜாவே, வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவரே, இயேசுப்பா, இந்த ராத்திரி பொழுதுல ராஜா, உன் பிள்ளைகளாகிய நாங்கள் ராஜா, அப்பா ஒரு மனதோடு கூடு கர்த்தாவே, அப்பா கூடி ஜபிக்கும் பொழுது எங்களுடைய ஜபங்களை நீர் கேட்கின்ற தேவாதி தேவனாகிய கர்த்தராக இருக்கிறீர் ராஜா. ஆம் ராஜா, நீர் எப்பொழுதும் எங்களுடைய ஜபங்களை கேட்கறது போல இன்றைய பொழுதும் அப்பா இந்த வேளையிலும் நீர் கேட்டுக்கொண்டிருக்கிறீர் ராஜா. அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் ராஜா. யாருடைய வீட்டில் எல்லாம் ராஜா, எந்த சகோதரனுடைய வாழ்க்கையில எல்லாம் ராஜா, எந்தெந்த அப்பா விஷயங்களை குறித்து அவர்களுடைய அப்பா சிந்தைக்குள் கவலைகள் கர்த்தாவே, அவர்களுடைய இருதயத்திற்குள் ஒரு பாரத்தை போல் எழும்பி உம்முடைய சமூகத்துக்குள் அமர்ந்திருக்காதபடிக்கு அந்த பிரச்சனைகளை குறித்தே யோசித்துக் கொண்டு ஆண்டுகள் கழித்து கொண்டு அப்பா மாதங்களும் நாட்களும் அப்படியே வீணாக போய் கொண்டிருக்கோம். ஐயோ, ஆண்டவருடைய சமூகத்துல அமர்ந்து கொள்ளலாம் என்றால் இன்று முடியவில்லையே, நாளைக்கு அமர்ந்து கொள்ளலாம் என்று சொல்லி இதோ நாளைக்கும் இப்படியே ஆயிருமா, இப்படியே 3 வருஷம் ஆயிடுச்சு, இப்படியே 5 வருஷம் ஆயிடுச்சு, இப்படியே போய் கொண்டிருக்கேன் என்னுடைய வாழ்க்கை, இதுக்கெல்லாம் எப்பொழுது தீர்வு என்கிறதை போல ராஜா, நாளைக்கு என்கிறதை போல நினைத்து கொண்டு ராஜா, உம்முடைய சமூகத்தில் அமர்ந்து கொள்ளாமலும் ராஜா, உம்முடைய சித்தத்தை புரிந்து கொள்ளாமலும் எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு நீர் மாத்திரம்தான் என்று சொல்லி அப்பா அந்த காரியங்களை விசுவாசிக்காமல் ராஜா, மாம்ச பலத்தின் மேல் விசுவாசத்தை வைத்து அப்பா சபிக்கப்பட்ட ஒரு மனுஷர்களை போல இருந்த அந்த எல்லா விஷயங்களையும் ராஜா, அந்த எல்லா பாவத்தின் அந்த துர்குணங்களையும் அப்பா துஸ்வபாவங்களையும் எங்களுக்கு மன்னிக்க வேண்டும் என்று சொல்லி வேண்டிக் கொள்கிறோம் ராஜா. என் ஆண்டவராகிய கர்த்தரே, என் தேவாதி தேவனே, நாங்கள் சங்கீதக்காரனாகிய தாவீதை போல ராஜா, எல்லா எங்களுடைய இருதயத்தின் பாரங்களை குறித்து கவலைகளை குறித்து எல்லாவற்றையும் மூடிய பாத்திரடியில அப்பா போட்டு அப்பா நாங்கள் அப்பா படுத்துக்கொண்டு அப்பா இதோ ராஜா, நாங்கள் அப்பா படுத்த அந்நேரத்திலேயே ராஜா சமாதானத்தோடு கூட தேவ சமாதானத்தோடு கூட கர்த்தாவே அப்பா உறங்கி கொண்டு அப்பா இதோ கண் விழித்து பார்க்கும் பொழுது அதே சந்தோஷத்தோடு கூட கர்த்தாவே மீண்டும் உங்களுடைய முகத்தை பார்க்கின்றவர்களாக நாங்கள் இருப்போம் என்கிறதை நாங்கள் விசுவாசிக்கிறோம் ராஜா. என் ஆண்டவராகிய கர்த்தரே, நீர் இன்று எங்களோடு பேசின ஒவ்வொரு வார்த்தைக்காக உமக்கு நன்றி செலுத்தி அப்பா கூடி வந்திருக்கின்ற எல்லா என் சகோதர சகோதரிகளை இயேசு நாமத்தில் ஆசீர்வதித்து இயேசு நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன், ஜீவனுள்ள நல்ல தந்தையே. ஆமென். பிரைஸ் தி லார்ட் பிரதர்ஸ், பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர்ஸ்.